ඉලංගේට இருக்கிற தேவ ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ බලවත් ලංකාදේශයේ ඉන්න සේවකයෙක් கோல்டன் விக்ரமரட்ன அவர்களை ගෝල්ඩන් වික්‍රමරත්නතුමාව நம்ம கரங்களை தட்டி අප්‍රසන්නතාවයක් දීලා வரவேற்போம். සාදරයෙන් පිළිගන්නවා. ரைட் இங்கிலீஷ் அதாவது தமிழிலும் இங்கிலீஷ் ரைட் தமிழிலும் சிங்களத்திலும் மாத்திரம் இங்கே மொழிபெயர்ப்பு வழங்கப்படும். සිංහලෙන් පමණක් මෙතන තිබේ. இங்கிலீஷ் மட்டும் வேணுமானாக்கள் பின்னுக்கு ஆசிரியோட நீங்க அந்த பக்கம் போனா சார். ඉංග්‍රීසි විතරක් අවශ්‍යයි. පිටිපස්සේ ආශ්‍රය ඉන්නවා. අපි ආඥා කරමු. සර්ව බලධාරී සර්ව ප්‍රාක්‍රම අහස පොළව මවා සියලු බලය ඇත්තාව අද ස්වර්ගයේ සිටින අපගේ පියාණනි ඔබගේ නාමයෙන් ගෞරවයට පත් කළ මෙනෝ ඔබගේ රාජ්‍යය පිහිටෙව්ව වෙනවා ඔබගේ කැමැත්ත ස්වර්ගයෙන් අපි එකින් එක්කෙනා තුල අද ඒ දේ ඉටු කළ මෙනවා ඔබගේ හස්තයට මේ අවස්ථාවත් අපි කියන දේ මේ මගේ සහෝදර සහෝදරියනුත් ඔබට බාර කරන්නේ යේසුස් වහන්සේගේ පින්වත් නාමයෙන්. ආමේන්. මදයි වාඩි වෙන්න. நன்றி நாம் யாவரும் அமர்ந்து கொள்வோம். මම බ්‍රදර් ආසවිටත් අනිකුත් නායක මණ්ඩලයටත් මේ කඳුරේ සුතිමන්ත වෙනවා. මට මේ දුන්නා ඉඩ ප්‍රස්තාව. இந்த சந்தர்ப்பத்திலே சகோதரர் ஆசிரியருக்கும் அதே போல இங்கே இருக்கிற எல்லா தலைமத்துவத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் எனக்கு கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக. එම නිසා මම බලාපොරොත්තු වෙනවා ඔබට හැකි පමණින් දන්නන්ද දෙවියන් වහන්සේගේ මාර්තුකාව කුමක්ද කියන එක. அதான் இந்த அருமையான நேரத்திலே நான் முடிந்த அளவுக்கு நான் முயற்சி செய்ய போகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட பேச போகிற தலையங்கத்தின் காரியம் என்னதென்றதை உங்களுக்கு அறிய தர நான் விரும்புகிறேன். මම හරි කැමති තරුණ තරුණියන්ට කතා කරන්න. விசேஷமாக நான் ரொம்ப விரும்புகிறேன் வாலிபர்களுக்கு பேசும் பொழுது ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறேன். මොකද මම ගැලවීම ලැබුවේ අවුරුදු 16 දී. ஏனென்றால் நான் ரட்சிக்கப்படும் பொழுது 16 வயதிலே நான் ரட்சிக்கப்பட்டேன். එදා ගැලවීම ලැබුවා පහුවෙනිදා මම සේවය කළා. முதல் நாளில் நான் ரட்சிக்கப்பட்டேன். அடுத்த நாளில் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். හැබැයි මම අවුරුදු 14 ගැලවීම ලැබුවේ නමුත් පසුබට වෙලා අන්තිමටම පාපයට වැටෙන්න කෙනෙක්. 14 வயதிலே நான் ரட்சிக்கப்படுகிற சந்தர்ப்பத்திலே என் வாழ்க்கையிலே ரொம்ப பின்மாற்றம் அடைந்து பாவத்திலே ஒரு மூழ்கி இருக்கிற சந்தர்ப்பத்திலே தான் நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். මම ආවා ඒ ස්ථාවරයට දෙවි කෙනෙක් නැහැ කියන එක. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கடவுள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு என் வாழ்க்கை வந்து விட்டது. කොච්චර දුර පාපයට ගියාද කිව්වොත් எந்த அளவுக்கு என் வாழ்க்கையிலே பாவத்தை நோக்கி நான் கடந்து சென்றேன் என்றால் අවුරුදු 16 දී මම විස කුප්පියක් අරන් ලියුම් තුනක් ලියලා අස්ගිරිය මල්වත් ගම්පාට ගියා විස බීලා මැරෙන්න. என்னால் 16 வயதிலே ஒரு விச குப்பியோடு கூட 3 கடிதங்கள் எழுதி கொண்டு ஒரு பூந்தோட்டத்துக்கு நான் கடந்து சென்றேன். அந்த இடத்திலே நான் மரித்துக் கொள்ள வேண்டும் என்று. හොඳද? මම එතන ඉඳලා ඒ මල්වත් පාළුවේ කාලේ මේ කෙරවලට ගිහිල්ලා මම ගහක් යටින් ගත්තා. அந்த தோட்டம் ரொம்ப அங்கே யாரும் இல்லாத ஒரு அமைதியான சூழல் இருந்தது. ஒரு மூலையில சென்று ஒரு மரத்துக்கு அடியில் நான் அமர்ந்து கொண்டேன். මම එතන ඉඳගෙන මම දැක්ක පොඩි ඇලක් ඒ අයිනේ ගලාගෙන යනවා. அந்த இடத்துல நான் அமர்ந்து கொண்டிருக்கும் போது சிறிய நீரோடை அந்த இடத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. දැනද මම කල්පනා කළා මගේ පියා දේවගති කෙනෙක් නමුත් මගේ මවත් හොඳ භක්තිවන්ත කෙනෙක් මම කල්පනා කළා දෙයියෝ ඉන්නවා නම් එයාට තව chance එකක් දෙන්න ඕන කියලා. அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய தகப்பன் ஒரு நல்ல ஒரு போதகர், என்னுடைய தாயும் ஒரு நல்ல பக்திவானமான ஒரு பெண்மணி. அந்த நேரத்தில் நான் ஆண்டவரை குறித்து இப்படி யோசித்தேன், ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் அவருக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். ඒදී මම අහස දිහා බලලා ඇඟිල්ල දික් කරලා කිව්වා දෙයියනේ ඔබට chance එකක් දෙනවා. ඔබ ඉන්නවා නම් මට එලිදරව් වුණොත් මගේ ජීවිතේ දෙනවා. நான் இங்கே வானத்தை நோக்கி ஒரு விரலை நீட்டி சொன்னேன், ஆண்டவரே நான் உமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவேன், நீர் இன்றைக்கு எனக்கு வெளிப்பட்டால் என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று. මම කිව්වා මම දන්නවා ඔබ නැහැ.
நான் சொன்னேன் நீர் இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ඒ නිසා මගේ විස බොන්න යනවා. ஆனால் நான் இப்பொழுது இந்த விஷத்தை நான் அங்கே குடிக்க போகிறேன். මම ලියුම් 3ක් ලියලා තිබුණා. அங்கே 3 கடிதங்களை நான் எழுதி வைத்திருந்தேன். එකක් මම පොලිස් දෙපාර්තමේන්තුවට ලිව්වා. ஒன்று நான் போலீஸ் ஸ்தாபனத்துக்கு ஒரு கடிதத்தை எழுதி මම வைத்தேன். කිව්වා කවුරුත් මාව මැරුවේ නැහැ. මගේ ජීවිතේ මම හානි කරගත්තා. என் மரணத்துக்கு யாருமே காரணவாளி இல்லை, நானே என் வாழ்க்கையை தற்கொலை செய்தேன் என்று அந்த கடிதத்தை எழுதினேன். දෙවෙනි එක මගේ අම්මටයි තාත්තටයි ලිව්වා. ස්තුති කරලා හොඳ නිවසක් මට දුන්න නිසා. இரண்டாவது கடிதத்தை என்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் எழுதினேன். அங்கே அவர்களுக்கு நன்றி செலுத்தி ஒரு நல்ல ஒரு இல்லத்தை எங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி என்று. ඊට පස්සේ මම ලිව්වා මගේ හොඳ මිතුරෙකුට මං කැමති නෑ මේ ප්‍රශ්න වලට අසු වෙන්න විසඳුමක් තියෙනවා නම් ඒකටයි මං කැමති. විසඳුමක් නැති නිසා මගේ ජීවිතේ මම හානි කරගන්න. என்னோட நண்பருக்கு ஒரு கடிதத்தை எழுதினேன். அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட காரியம் இதுதான். நான் சொன்னேன் அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு மீட்பு இல்லை. ஒரு மீட்பு இருக்கும் என்றால் நான் அதற்கு முகம் கொடுக்க விரும்புகிறேன். அப்படி ஒரு மீட்பு இல்லாத பட்சத்திலே நான் என் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறேன் என்று அந்த கடிதத்தை எழுதிவிட்டேன். ඉතින් ඒ ලියුම් තුන තියලා ගලක් තියලා ඒක උඩ මම හිතුවා දැන් මං විස බොන්න ඕන කියලා. நான் என்ன செய்த 3 கடிதத்தை வைத்துவிட்டு அதுக்கு மேல ஒரு கல்லை வைத்து நான் இப்பொழுது யோசித்தேன், நான் இப்பொழுது இந்த விஷத்தை நான் குடிக்க வேண்டும். මම ඒ විස කුප්පිය අරගෙන දන්නවද ඇරියා මූඩිය. நான் என்ன செய்தேன், அந்த குப்பியை எடுத்து அதில் இருக்கிற அந்த மூடியை நான் அங்கே திறந்தேன். ඒකේ සැර ඉච්චරයි තදයි මගේ නාස්පුඩු දෙක පිච්චෙන්න පටන් ගත්තා. அது ரொம்ப காரமா இருந்தது. அதற்கு சுவாசம் என்று அங்கே முகத்திலே வந்த உடனே එකපාරට මට කියුණා අනේ දෙයියනේ මේක කටේ දැම්මොත් කට පිච්චෙයි කියලා. திடீர் என்னுடைய வாயிலே ஒரு சத்தம் அங்கே வந்தது, ஆண்டவரே நான் என்னுடைய வாயிலே போட்ட வாயெல்லாம் வெந்து விடுமே என்று. ඉතින් මම කල්පනා කළා. பிறகு நான் அங்கே யோசிக்க ஆரம்பித்தேன். මම ආයෙත් ඇඟිලි දික් කළා. நான் மறுபடியும் என்னுடைய விரலை நீட்டினேன். මම දෙයියනේ நான் சொன்னேன் ஆண்டவரே මම ඔබට දෙවෙනි chance එක දෙනවා. உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். ඔබ මාව හම්බුනොත් நீர் இன்றைக்கு என்னை சந்தித்தால் මට කිසිවක් නැහැ. எனக்கு வேற ஒன்றுமே මට இல்லை. තියෙන්නේ සිංහල අධ්‍යාපනයේ 7 වෙනි ප්‍රමාණය විතරයි. அந்த நேரத்தில் எனக்கு பாடசாலை என்னுடைய கல்வி தகவல் என்னவென்றால் சிங்கள மொழியிலே 7வது வகுப்பு மட்டும்தான் நான் படித்திருந்தேன். ස්වාමිනී මට කිසිවක් නැහැ. நான் சொன்னேன் ஆண்டவர் என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. මගේ දෙමව්පියෝ බොහොම දුප්පත්. என்னுடைய பெற்றோர் வந்து ரொம்ப எளிமையானவர்கள். මේ ලංකාවේ කවුරුත් එකම දන්නේ නැහැ. இலங்கை தேசத்தில் என்னுடைய பெற்றோர் யாருமே அறிய மாட்டார்கள். එම නිසා ස්වාමිනී ஆதலால் கடவுள் මට තියෙන්නේ මගේ ජීවිතේ. எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கை ඒක දෙනවා. நான் உமக்கு தருவேன். නමුත් මම දන්නවා ඔබ නැහැ. ஆனாலும் நான் சொன்னேன் இல்ல நீங்க அப்படிப்பட்ட ஒருவர் இல்லை. හැබැයි ඔබට කියන්න බෑ. உமக்கு சொல்ல முடியாது. මම chance දෙකක් දුන්නා. நான் உமக்கு 2 சந்தர்ப்பங்களை கொடுத்தேன். හරිද? ඉතින් මම බොන්න යනවා. திரும்ப நான் அந்த விஷத்தை குடிக்க මම போகிறேன். හිතුවා මේක කටේ දාන්න නැතුව උකුරට දාන්න. நான் நினைச்சது என்னுடைய வாயிலே போட்டுக்கொள்ளாமல் தொண்டையிலே ஊத்திக்கொள்ள வேண்டும் என்று. දන්නවද? මම එම නිසා මේ ගහට හේතු වෙලා මෙහෙම උඩ බැලුවා උකුරට වක් කරගන්න. பிறகு நான் அந்த மரத்திலே சாய்ந்து மேலே அண்ணாந்து பார்த்தேன் அந்த விஷத்தை என்னுடைய தொண்டையிலே ஊத்திக்கொள்வதற்கு. මගේ පුදුමෙට அந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்துக்கு ஒரு காரியம். දන්නවද? මම අද වෙනකන් දන්නේ නැහැ. எனக்கு இன்றைக்கு வரைபடி இந்த காரியம் எனக்கு புரியவில்லை. ඒ ගහේ ලොකු මේ පෝස්ටර් එකක් අලවලා. அந்த மரத்தில் ஒரு பெரிய போஸ்டர் அங்கே ஒட்டப்பட்டிருந்தது. මොකක්ද ඒක කියන්නේ? அந்த போஸ்டர்ல என்ன போடப்பட்டிருந்தது? ඔබ වියවුල් වෙලා නම් நீ கலங்கி போயிருக்கிறாயோ, ඔබේ ප්‍රශ්න තිබෙනවා නම් உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையிலே மூழ்கி ඔබට இருக்கிறாயோ, විසඳුමක් உனக்கு නැත්නම් ஒரு மீட்பு இல்லாவிட்டால் මතක තබා ගනින්. நீ ஞாபகம் வைத்துக்கொள். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து නුඹේ සෑම අවස්ථාවකට පිටිරක් වෙයි. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைக்கும் அவர் பதிலாய் இருக்கிறார் என்று. මේක කියපු ගමන් මොකද උනේ? இதை வாசித்துடன் எனக்கு என்ன நடந்தது? මට හරියට කේන්ති ගියා. எனக்கு அதை பார்த்து ரொம்ப கோபம் வந்தது. මම මේ සුදු මිනිස්සුන්ට කැමති நான் නැහැ. எப்பொழுது வெள்ளைக்காரர்களுக்கு அந்த காலத்துல விருப்பம் இல்லாத ஒரு மனிதன். මම කිව්වා මේ මිෂනරිවරු ඇවිල්ලා நான் சொன்னேன் இந்த மிஷனரிகள் இலங்கை தேசத்துக்கு வந்து අපිට නරකාදයක් තියෙනවා කියලා බය දාලා அவருக்கு எங்களுக்கு ஒரு நரகம் இருக்குது என்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி ඊට පස්සේ ස්වර්ගයක් තියෙනවා කියලා பிறகு ஒரு பரலோகம் இருக்கிறது என்று சொல்லி අපිව නොමග அவர்கள் எங்களை திசை திருப்புகிறார்கள். මනිකරයි මම ජීවිතේ හානි කරගන්න. நான் அந்த இடத்தில் யோசித்தேன் ஏன் என் வாழ்க்கையை நான் மாய்த்துக் கொள்ள வேண்டும்? මම ගිහිල්ලා நான் சென்று ඔය සභාව වියවුල් කරලා இந்த சபைகளை குழப்பி මම ඊට පස්සේ විස බොනවා. பிறகுதான் நான் அங்கே இந்த விஷத்தை நான் குடிக்க போகிறேன். ඒ කියව තිබුණා අද සවස 6ට YMCA ශාලාවට එන්න පිටකොටුවේ. அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் அந்த விளம்பரத்திலே அந்த இடத்தையும் போடப்பட்டது இன்று மாலை 6 மணிக்கு அங்கே கோட்டையில் உள்ள YMCA இந்த மீட்டிங் நடக்கிறது என்று. හොඳද? ඉතින් මම විස කුප්පියක් දාගෙන
ලියුම් තුනක් දාගෙන ගම්පහෙන් කෝච්චියට නැගලා කොටුවට ගියා. பிறகு நான் என்ன செய்தேன், அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டு அந்த 3 கடிதங்களை எடுத்துக்கொண்டு அங்கே ரயிலிலே கம்பாயிலே ஏறி நான் அங்கே புறக்கோட்டைக்கு சென்றேன். මම බේබන්දෙක් නෙමෙයි, නමුත් මට ධෛර්යයක් නැහැ. අර වික්ටෝරියා කියන හෝටලෙට ගිහිල්ලා අරක්කු ඩ්‍රෑම්ස් එකකුත් බීලා ඔබ්සර්වර් පත්තරයකුත් අරගෙන ගියා මේ YMCA ශාලාවට. நான் என்ன செய்தேன், அந்த நேரத்தில் உண்மையில குடிக்காரன் அல்ல, ஆனா அன்றைக்கு எனக்கு ஒரு தைரியம் இல்ல முகம் கொடுக்க. அதனால அந்த விக்டோரியா என்பதான ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று அங்கே கொஞ்சம் சாராயத்தை எடுத்து குடித்துக் கொண்டு இப்பொழுது நான் அந்த புறக்கோட்டைக்கு தான் இந்த YMCA என்பதான மண்டபத்துக்கு நான் கடந்து செல்கிறேன். මම ගියාම ඔක්කොම තරුණ තරුණියන් ඉස්කෝලවලදී. நான் அங்கே போய் பார்க்கும்போது எல்லா பாடசாலையும் இருக்குதான மாணவ மாணவிகள் அங்கே வந்திருந்தார்கள். දන්නවද මම ගිහිල්ලා තිබුණේ Youth for Christ meeting එකට. அந்த நேரத்திலே யூத் ஃபார் கிரைஸ்ட் என்பதான ஒரு கூட்டத்துக்கு தான் அன்றைக்கு நான் கலந்து கொண்டிருக்கிறேன். දන්නවද ඒකේ දේශකයා ඇවිල්ලා හියුබර්ට් මිචෙල්. அங்கே பிரசங்கியார் என்று வந்திருந்த பிரசங்கியார் ஹியூபர்ட் மிச்சல் என்பதான பிரசங்கியார். ඉතින් මම ගිහිල්ලා අන්තිම පෙළේ ඉඩක් නැහැ වාඩි වුණා. நான் என்ன செய்தேன், போய் கடைசி வரிசையில இடமும் இருக்கவில்லை, எப்படியாவது ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டேன். මෙයා දේශනා කරගෙන යනවා හරි ජොලිතව. இவர் ரொம்ப திடகாத்திரமாக வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். මම ඉඳගෙන හිටියේ ඉස්සරහා පෙළේ හිටියේ මම ඉඳන්නේ කොන්වෙන්ට් එකක ගෑන් ළමයෙකුට ටයි එක කාරියම දාලා හුඟක් දෙනෙක් ඉඳගෙන හිටියේ. நான் இருக்கிற அந்த முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு கான்வென்ட் இருக்கிற அந்த பெண்மணிகள் எல்லாம் டை எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே முன் வரிசையில் அமர்ந்திருந்தார்கள். මොකද මම මොකද කළේ? நான் என்ன செய்தேன், அந்த පත්තරේ ඔක්කොම ගුලි කරගෙන එහෙම ගහුවා. அங்கே என்னுடைய கையில் இருந்த அந்த கடிதத்தை எல்லாம் நான் அங்கே சுருக்கி அங்கே முன்பதாக வீசி எறிந்தேன். මොකද මම හැදුවේ මේක නිකන් වියුල් කරන්න. ஏன்னா அந்த கூட்டத்தை எப்படியாவது குழப்பணும் என்றுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. ඔක්කොම අහගෙන ඉන්නවා. யாராலும் எல்லாரும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ඊට පස්සේ මගේ ඇඟිලි දෙක දාලා උගුර කලත්තලා මම හෝස් කාලා දැම්මා වමනේ අර ගෑන් ළමයිගේ ඔළුවට. பிறகு நான் என்ன செய்தேன், என்னுடைய விரல்களை அங்கே தொண்டையிலே போட்டு அங்கே வாந்தி எடுத்தேன் அங்கே முன்பதான வரிசையில் அந்த பெண்மணிகளை மேலே. මම හිතුවා ඒකෙන් මෙහෙ නතර වෙයි කියලා. நான் நினைச்சேன் இப்படி செய்வதனால இந்த கூட்டம் இப்படி நிறுத்தப்படும் என்று நான் யோசித்தேன். ආ දේශකයා හයියෙන් දේශනා කරා. ஆனாலும் அங்கே பிரசங்கியார் இன்னும் திடகாத்திரமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ඊට පස්සේ ඔහු කිව්වා නුඹේ ජීවිතේ කෙලවරට ඇවිල්ලා නම් பிறகு அவர் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையிலே கடைசியிலே வந்திருப்பாய் என்றார். විසඳන්න බැරි ප්‍රශ්න உன்னுடைய තියෙනවා. வாழ்க்கையிலே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் உனக்கு இருக்கும் என்றார். නුඹ ජීවිතේ අන්තිමට ඇවිල්ලා නම් உன்னுடைய வாழ்க்கையிலே கடைசி தருவாயிலே நீ வந்திருப்பாய் මතක என்றார். තබා ගනින්. இன்றைக்கு நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள், ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து නුඹේ ජීවිතේ පිළිතුර உன்னுடைய வாழ்க்கைக்கு அவர் பதிலாக இருக்கிறார். අප නැකිట్లా ආවා. நான் அப்பொழுது எழுந்து வந்தேன். YMCA ශාලාව මේ වගේ උස වේදිකාවක් තියෙනවා. YMCA அந்த மண்டபத்தில் விதமான ஒரு மேடை இருந்தது. ඔව් මෙහෙම ඇවිද මේ දේශනා කළේ. அவர் இப்பொழுது அந்த மேடையில் அங்குமிங்குமாக நடந்து பிரசங்கிக்கின்றார். මං කලිසමින් ඇද්දා. நான் அவரை காட்சத்தை பிடித்து இழுத்தேன். මං ඔක විශ්වාස කරන්නේ නැහැ. நான் சொன்னேன், நீ சொல்ற இந்த காரியங்களை நான் நம்புவதில்லை. ඕක නැටියක් ඉන්න මම තාම හමාර නැහැ. அவர் சொன்ன, இல்ல இல்ல நீ பொறு, நான் இன்னும் பிரசங்கத்தை முடிக்கவில்லை. ඔව් ඊට පස්සේ කැඳවීමක් දුන්නා. பிறகு அவர் எல்லாருக்கும் ஒரு அழைப்புதலை கொடுத்தார். ඔව් නුඹලා කැමති නම් ස්වාමීන් වහන්සේව පිළිගන්න නුඹේ ගැලුම්කාට එන්න කියලා. அவர் அப்பொழுது சொன்னார், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னார். එතකොට මොකද උනේ? பிறகு அந்த நேரத்தில் என்ன நடந்தது? දන්නවද? උග දෙනෙක් ආවා. அநேகர் அங்கே முன்பதாக வந்தார்கள். මමත් ආවා. நானும் அவரோடு கூட சேர்ந்து வந்தேன். මම ආවහම நான் அங்கே முன்பதாக வந்த உடனே ඔහුගේ පියා හිටියා. ඔහුගේ තාත්තා அவருடைய தகப்பன் இருந்தார், ඒ මිචෙල්. மிஷேல். කිව්වා තාත්තේ මේ තරුණයට උපකාර කරන්න කියලා. அவர் சொன்னார், அப்பா இந்த வாலிபனுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று சொன்னார். මට මෙහෙම කරට අත දැම්මා. பிறகு அவருடைய தோளிலே கரத்தை போட்டார். මම අත විසි කළා. நான் அவருடைய கரத்தை உதறிவிட்டேன். මං හිතුවා මහෝනි කරලා විකල් කරලා මාට විශ්වාස කරන්න හදයි කියලා. அவருடைய கரத்தை வைத்து என்னை மயக்கி ஏதாவது செய்து இதை நம்ப வைக்க செய்ய போகிறார் என்று. මේ මහලු මනුෂ්‍යයා මොකද කිව්වේ? இந்த வயதான மனிதன் என்னை பார்த்து என்ன சொன்னார்? මතක අහන්නේ. நான் உன்னை தொட மாட்டேன். මම අරන් ගියා පැත්තකට. அவர் என்னை ஒரு பக்கமாக கொண்டு சென்றார். මම ඔබට කියන්නම් කරුණු ස්වල්පයක්. அவர் சொன்னார், ஒரு சில காரியங்கள் நான் உன்னோடு கூட பேசுகிறேன். නුඹට අවංකව நீ உனக்கே உண்மையாக, දෙවියන් වහන්සේට අවංකව நீ தேவனுக்கு உண்மையாக මේක කළ நீ இதை செய்தால் ඔබ හාස්කම දකින්නේ நீ නැහැ. அற்புதத்தை காண மாட்டாய். ඔබ හාස්කමක් ලබන්න යනවා. நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். මම බැලුවා මේක පුදුමයි. நான் பார்த்து இது ஒரு ஆச்சரியமான காரியம். මට කිව්වා නුඹ පව්කාරයෙක් බවට එත්තු ගන්නවා. முதலாவது அவர் என்னிடத்தில் கேட்டால், நீ ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்வாயா? මම කිව්වා මම එත්තු ගන්නවා. நான் சொன்னேன், ஆம், நான் ஒரு பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். කොයි සබන් වර්ගයකටත් බෑ නුඹේ සිත සෝදන්න. அவர் சொன்னார், எந்த ஒரு சமகாரத்துக்கு முடியாது உன் இருதயத்தை கழுவி தீர்ப்பதற்கு. දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාගේ ලේ
ඒ මක් නිසාද ඒ ලේ වල පාපේ නැති බැවින් පාපෙන් නුඹව පවිත්‍ර කරන්න. தேவகுமாரனுடைய இரத்தத்தினாலே அந்த இரத்தத்திலே பாவம் இல்லாதபடினால் அந்த இரத்தத்தினாலே உன்னுடைய பாவங்கள் கழுவி தீர்க்கப்படும் என்று சொன்னார். නුඹ උන්වහන්සේට කිව්වොත් මගේ පව් සෝදන්න කියලා උන්වහන්සේ සෝදයි. நீ அவரை பார்த்து உன் பாவங்களை கழுவ வேண்டும் என்று நீ சொன்னால் அவர் உன் பாவங்களை கழுவார். ඊට පස්සේ பிறகு නුඹ පවිත්‍රයි. நீ பரிசுத்தமாகப்பட்டாய். දැන් නුඹ කියනවා ස්වාමී යේසුස් වහන්සේ ඔබ මගේ ගැලුම්කාරයා ස්වාමියා මා තුලට වඩින්න. நீர் பிறகு ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் என்னுடைய இரட்சகர், நீர் எனக்குள்ளே வாழும் என்று அவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்க வேண்டும். මගේ හිත නැමැති සිංහාසනේ මත පිට වාඩි වෙන්න. நீர் என்னுடைய இருதய சிங்காசனத்தில் வந்து நீர் வீற்றிருக்க வேண்டும். මගේ ශරීරය තුලින් ඔබ ජීවත් වෙන්න. நீர் என்னுடைய சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். මම බලලා කිව්වා මේක බොහොම හොඳ කතාවක්. නමුත් මම විශ්වාස කරන්නේ. நான் சொல்ல ஒரு நல்ல கதையா இருக்குது, ஆனா இதை நான் நம்புவதில்லை என்று சொன்னேன். ඔක අවංකව. நீ அவர் சொன்னார், நீ உண்மையாயிரு, නුඹ ඒ දේ කියා සිටපන්. நீ அதை அறிக்கை செய்ய வேண்டும். ස්වාමීන් වහන්සේ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து අද இன்றைக்கு නුඹට හාස්කමක් உனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். මම කල්පනා කරා. நான் இப்பொழுது யோசித்து பார்த்தேன். මේ ලියුම් තුනක් සාක්කුවේ. இந்த 3 கடிதங்கள் இன்னும் என்னுடைய මේ සාක්කුවේ මගේ විස බෝතලේ. இன்னொரு பையிலே பார்க்கும் பொழுது என்னுடைய விசக்குப்பை මම ආවේ මේ වියවුල් කරලා ඔය දන්නවද පොලිසියෙන් එල්ලුවම එකපාරට විස බොන්න. நான் என்னத்துக்கு வந்து இந்த கூட்டத்தை குழப்பி இதை நிறுத்திவிட்டு கடைசியாக இந்த இடத்திலே இந்த விஷத்தை கொடுத்து நான் மறித்துக்கு போக வேண்டும். මම හිතුවා ඇයි මම දෙන්නේ නැත්තේ ඉඩ ප්‍රසාව. நான் யோசித்தேன், ஏன் இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்க கூடாது. පුටුවක් තිබුණා මම එක දණක් නැම්මා. நான் என்ன செய்த, ஒரு நாற்காலி இருந்தது, அந்த இடத்துல ஒரு முழங்காலை மடக்கினேன். මම සීලිවට මෙහෙමත් ඇඟිල්ල දික් කළා. நான் அங்கே இருக்கதான அந்த கூரையை பார்த்து என்னுடைய விரலை நீட்டினேன். මම කිව්වා දෙයියනේ நான் சொன்னேன், ஆண்டவரே මම ඔබ විශ්වාස කරන්නේ නැහැ. நான் உம்மை விசுவாசிப்பதில்லை. නමුත් මේ මිනිහා කියනවා ஆனால் இந்த மனிதன் சொல்லுகிறார், මම ඔබට කීකරු වුණොත් நான் உமக்கு கீழ்ப்படிந்தால், මම අවංක වුණොත් நான் உமக்கு உண்மையாக இருந்தால், මම මේ කණුගමනය කළොත් நான் இதை பின்பற்றினால் ඔබ හාස්කමක් කරනවා. நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வதாக. මට කිසිවක් නැහැ. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, මට තලන්තයක් எனக்கு නැහැ. எந்த ஒரு தாளந்தும் இல்லை, අධ්‍යාපනයක් නැහැ. கல்வி அறிவு இல்லை, මගේ දෙමව්පියෝ බොහොම දුප්පත්. என்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப எளிமையானவர்கள், මට වස්තුවක් නැහැ. எனக்கு பொக்கிஷம் இல்லை, නමුත් මගේ ජීවිතේ ஆனால் என்னுடைய வாழ்க்கை ඔබට දෙනවා நான் உனக்கு தருவேன் කියලා அப்படி சொல்லி මෙයා කිව්වා ඔබගේ පව් කියන්න. அவர் சொன்னார், இப்பொழுது பாவங்களை அறிக்கையிடு. මම පටන් ගත්තා කියන්න. நான் ஆரம்பித்தேன் என்று பாவங்களை சொல்லுவது එකපාරට මගේ මනසේ මට පෙනුණා යම් දෙයක්. திடீரென்று என்னுடைய மனதிலே ஒரு காட்சியை நான் கண்டேன். මම දැක්ක යේසුස්ගේ කුරුසයන් ගහනවා. நான் பார்த்தேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் காட்சியை. හොඳද? එතකොට මට හඬක් කිව්වා ඒ උඹේ පව් හින්දා කියලා. பிறகு ஒரு சத்தம் என்னிடத்தில் ஒலித்தது, அது உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக. උඹේ පාපේ කුලිය මරණේ. உன்னுடைய பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருக்கிறது. යේසුස් වහන්සේ ආවේ උඹේ මරණේ ගන්න. இயேசு வந்தார் உன்னுடைய மரணத்தை எடுத்து போடுவதற்கு. එම නිසා ஆதலால் අද නුඹට இன்றைக்கு நீ උන්වහන්සේගේ ලේ වලින් සේදීවල වඩ පුළුවන්. இந்த நாளிலே நீ அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட போகிறார். ඇයි? ஏன்? දැන් උගක් කතුරුවරු ඉන්න. இன்னைக்கு அநேக மத தலைவர்கள் இருக்கிறார்கள். මේ බුදුරජාණන් වහන්සේ මහමත් එතකොට මේ சிவா தேவியோ நானா பிரகார தேவியோ அங்கே பார்க்கிறோம், அங்கே புத்தரை பார்க்கின்றோம், முகமது நபியை பார்க்கின்றோம், அதே போல சிவா என்பதான இந்த தேவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். නමුත් ඒ කෙනෙක්වත් මගේ පාපය උදෙසා මොලේනේ. ஆனால் அந்த ஒருவர் கூட என்னுடைய பாவத்துக்காக மரிக்கவில்லை. ඇයි? ஏன்? ඔවුරුත් මං වගේ කෙනෙක්. அவர்களும் எங்களை போல நபர்கள். මගේ මව් පාව පාපෙන් සහ අපරාධෙන් මෙලොවට ගෙනාවේ. என்னுடைய தாய் வந்து பாவத்திலும் அக்கிரமத்திலும் இந்த உலகத்திலே என்னை ஜெனிப்பித்தார். ඒ පව්කාර මනුෂ්‍යවට බෑ මේ මිලේ ගෙවන්න. அதனால் பாவையான மனிதனுக்கு முடியாது இந்த கிரயத்தை செலுத்துவதற்கு. මම දැක්කහම நான் அந்த காட்சியை பார்த்த உடனே, මට ඇසුනහම எனக்கு அந்த சத்தம் தொனித்த ඒ உடனே, නුඹේ පාපය உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாகவே, ලෝකයාගේ පාපය உலகத்தின் பாவத்தின் நிமித்தமாகவே මට එකපාරට කෑ ගැසුණා. திடீரென்று எனக்கு ஒரு சத்தம் என்னிடத்தில் வந்தது. අනිමන් කවන ගහන්න පාන ගහන්න පාගේ. அதற்கு அவரை பார்த்து, ஐயோ அவரை அழையாதீங்கள், அழையாதீர்கள் என்று. මට එකපාරට හැඟුණා මේක උනේ අවුරුදු 2000කට ඉස්සෙල්ලාගේ. அந்த நேரத்தில் திடீரென்று என் மனதிலே தோன்றினது, இந்த காட்சி நடந்தது 2000 வருடத்துக்கு முன்பதாக. දන්නවද? ඉතින් මට කරගන්න දෙයක් නෑ. அப்பொழுது என்னால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியவில்லை. මම පව් කියන්න පටන් என்னுடைய ගත්තා. பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்ய මම ஆரம்பித்தேன். අඬන්න පටන් நான் அந்த ගත්තා. இடத்திலே அழ ஆரம்பித்தேன். මම වැළපෙන්න පටන් அங்கே ගත්තා. புலம்பினேன் அந்த இடத்திலே. දන්නවද? පස්සේ பிறகு මම ස්වාමිනී நான் சொன்னேன், ஆண்டவரே මාව සෝදන්න. என்னை நீங்க கழுவ வேண்டும். දැන්
இப்பொழுது මාතුලට එන්න. நீங்கள் இப்பொழுது எனக்குள்ளே வர வேண்டும். මෙන්න මේකයි වෙනස. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கு අපි காரணம். දන්නවා යේසුස් වහන්සේ ගැලවුම්කාරයෙක් හැටියට. எங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நாங்கள் අපි அறிந்திருக்கிறோம். දන්නවා උන්වහන්සේ අප උදෙසා මලා කියලා. நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவர் எங்களுக்காக மரித்தார் என்பதை அறிந்திருக்கின்றோம். අපි දන්නවා මේ ගැලවීමට එන්න මාර්ගය. இந்த ரட்சிப்புக்கு வர வேண்டிய வழி என்னவென்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். අපි පව්කාරයෙක් කොට ඒත්තු ගන්න ඕන. நாங்கள் ஒரு பாவியை எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். අපේ පව් කියා දෙන්න எங்களுடைய ඕන. பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். සේදිවල බන්න அவருடைய ඕන. ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். සමාවල බන්න ඕන. அவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள මේ வேண்டும். ශ්වාසයෙන් එන්න කියන්නේ. இயேசு எங்களை வாழ்க்கைக்கு வரவேற்க வேண்டும். මේ ඔක්කොම ඔළුවෙන් දන්නේ. இவைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய மனதிலே நாங்கள் හොඳට அறிந்திருக்கிறோம். දන්නවා මේ ධර්මයේ. இந்த அறிவை நாங்கள் நன்றாக எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். ඔළුව හොඳට පිරීලා. இது இவைகளால் எங்களுடைய தலை நன்றாக நிறைந்திருக்கிறது. ඒ ඔක්කොම පාපිෂ්ඨ දේ. ஆனால் எங்களுடைய மனதிலே எப்பொழுது பார்த்தால் பாவங்கள் நிறைந்திருக்கிறது. අපේ සිත ඉතා පංචාකාරයි. எங்களுடைய இருதயமானது எப்பொழுதும் கருக்குள்ளதா இருக்கிறது. ඉතින් එම නිසා ஆதலால் අපි දේශනා කරනවා. நாங்கள் பிரசங்கிக்கின்றோம். අපි මනුෂ්‍යයන්ට කියනවා. மற்ற ஜனங்களுக்கு இதை சொல்லுகிறோம். නමුත් අපේ ජීවිතේ වෙනස් වෙලා. ஆனால் இன்னும் எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படவில்லை. සිතෙන් තමයි අපිට මේ ජීවය ගැන දෙන්නේ. பாருங்கள் இருதயத்திலிருந்து தான் எங்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ரத்தத்தை கொடுக்கப்படுகிறது. සිත වෙනස් උනේ නැත්තම් நமது இருதயம் மாற்றப்படாவிட்டால் තමන්ට නව ජීවයක් නැහැ. உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொள்ள முடியாது. අන්න අද මට මේක තේරුණාම அதை நான் அறிந்து கொண்ட உடனே මම අනේ යේසුනේ நான் சொன்னேன், இயேசுவே මා සිතට එන්න. என்னுடைய இருதயத்திற்குள்ளே வாரும். දන්නවද මවිත දෙයක් වුණා. உங்களுக்கு தெரியுமா ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. ඉක්ෂණයකින් ஒரு நொடி பொழுதிலே මට එක පාට හැඹුණා. මගේ පාපේ සේදී ගියා. திடீரென்று எனக்கு ஒரு உணர்வு வந்தது. என்னுடைய எல்லா பாவங்களும் கழுவப்பட்டதை போல ஒரு எண்ணம். මට හැඹුණා අධික සමාදානයක් මගේ என் සිතේ. உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம் என்னை சூழ்ந்து கொண்டதை நான் உணர்ந்தேன். අලුත් ආලෝකයක් වගේ ආවා. என் உள்ளத்திலே ஒரு புதிய வெளிச்சத்தை தோன்றதை நான் உணர்ந்தேன். මම දැනගත්තා. நான் அப்பொழுது அறிந்து கொண்டேன். මම දහස්කමක් වුණා. எனக்குள்ளே ஒரு அற்புதம் நிகழ்ந்து இருக்கிறது. මම නැගිට්ටා. நான் அந்த இடத்தில் எழுந்து விட்டேன். ඒට ඉස්සෙල්ලා මම මේ තරුණ තරුණිය දැක්කාම ඔක්කොම දුෂ්ට කල්පනාවල එන්නේ. அதற்கு முன்பதாக வாலிப பெண்மணிகளை பார்த்தால் எப்பொழுதும் தீமையான எண்ணங்கள் எனக்குள்ளே வரும். නමුත් ඉක්ෂණයකින් ஆனாலும் அந்த நொடி பொழுதிலே මට හැඟුණේ මේ මගේ සහෝදර සහෝදරිය. அவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய சகோதர சகோதரிகளாய் நான் அவர்களை யோசித்தேன். මම නැගිට්ටාම ඔක්කොමලා ගිහිල්ලා වාඩි වෙලා. நான் இடத்துல எழுந்து பார்க்கும் பொழுது எல்லாரும் சென்று அங்கே அமர்ந்திருந்தார்கள். මම ගියා වේදිකාවට. நான் அப்பொழுது அந்த மேடைக்குள்ளே சென்றேன். අර බ්‍රදර් හිවර්ට් පිචර් මගෙන් ඇහුවා මොකක්ද කියන්න තියෙන්නේ? பிரதர் இபர்ட் பிச்சர் என்னை பார்த்து கேட்டால், நீ இப்பொழுது என்ன சொல்ல போகிறாய்? මං කිව්වා 6 මාසයක් මං ගෙදරින් පැනලා පිට පැනලා ඉන්න එක්කෙනෙක්. நான் சொன்ன 6 மாதங்களாக நான் வீட்டை விட்டு வெளியே சுற்றி திரிகிற ஒரு மனிதன். නමුත් අද ஆனாலும் இன்றைக்கு පුදුම දෙයක් වුණා. ஒரு ஆச்சரியம் எனக்கு நடந்திருக்கிறது. මම දන්නවා எனக்கு தெரியும் යේසුස් වහන්සේ ජීවමානයි. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். මේ පොතේ කියන ඉඳ නෙමෙයි. இது புத்தகத்தில் எழுதப்பட்டபடினால் ඒ அல்ல. පොතේ කියන දේ මාතුළු ඉෂ්ට වුණා. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட காரியம் இன்றைக்கு எனக்குள்ளே நடைபெற்றது. උන්වහන්සේ මාතුළු ජීවත් වෙනවා. அவர் எனக்குள்ளே இன்றைக்கு வாசம் செய்கிறார். මට එකයි කරන්න ඕනේ. அதை தான் செய்ய வேண்டும். මම ගෙදර යන්න ඕන. நான் வீட்டுக்கு போக வேண்டும். මම ආවා මේ පිට කොටුවට. நான் பிறகு புறக்கோட்டைக்கு வந்தேன். බස් නැහැ. அங்கே பஸ் வண்டி එක இல்லை. බස් එකක් හලාවතට තිබුණා. ஒரு பஸ் சிலாபத்துக்கு இருந்தது. මම නැග්ගා ඒක. நான் அந்த பஸ்ஸில் ஏறினேன். ගිහලා මම ජායල වැස්සා. நான் வந்து அங்கே ஜாயலில் இறங்கினேன். මම ගමක හිටියේ. நான் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தேன். මගේ පියාගේ පල්ලිය තිබුණේ හේ. அங்கே எங்களுடைய தகப்பனுடைய ஆலயம் அங்கே தான் இருந்தது. මම 74ක් රෑ එකට ඉතල පයින් එන්න පටන් ගත්තා. அங்கே இரவு 1 மணிக்கு 4 மைல்கள் நான் அங்கே நடந்து வர ஆரம்பித்தேன். මම 2:00 3ට අපේ ගේ ළඟට ආවා. நான் இரவு 2:30 மணி அல்லது 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். මම දොරට තට්ටු කළා. நான் வந்து வீட்டிலே கதவை தட்டும் ඒ பொழுது කාලේ ඉලෙක්ට්‍රිසිටි නැහැ. அந்த காலத்துல எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கவில்லை. ටෙලිෆෝන් නැහැ. அந்த காலத்துல டெலிபோன் வசதிகள் මම இருக்கவில்லை. දොරට තට්ටු කළා. நான் போய் வீட்டை මට தட்டினேன். පේනවා වීදුරුවෙන් எனக்கு தெரிகிறது அந்த கண்ணாடியிலே කවුද ඇවිල්ලා ළම්පුව පත්තු කරනවා. யாரோ வந்து அந்த லாம்பை பத்த வைத்தார்கள். මම තාම අන්ධකාරේ මේ පැත්තේ. நான் இன்னும் வெளியே இருளிலே இருக்கின்றேன். මගේ අපේ දොර ඇරියා. எங்களுடைய கதவு திறக்கப்பட்டது. මම දැක්කා මගේ අම්මා. நான் அந்த இடத்துல தாயை கண்டேன். මගේ අම්මා කිව්වා කෝල්ටන් උඹ ආවා නේද? அங்கே தாய் என்னை பார்த்துட்டு, கோல்டன் நீ வந்து விட்டாயா? මම ඇහුවා කොහොමද දන්නේ අද මං ආවා කියලා. அம்மா இடத்துல கேட்டு, எப்படி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு நான் வருவேன் என்று? මගේ අම්මා ඇහුවා දන්නේ නැද්ද පුතේ මමත් උඹේ පියාත් විශ්වාස කරන්නේ ජීවමාන එකම දෙවියන් වහන්සේ. அப்பொழுது என்னுடைய தாய் என்னை பார்த்து சொன்னார், மகனே உனக்கு தெரியாதா, நானும் உன்னுடைய தகப்பனும் நாங்கள் 2 பேரும் ஒரே ஜீவனுள்ள மெய் தேவனை நாங்கள் நம்புகிறோம். මමත්
පියත් කිව්වා ස්වාමිනී පරණ කෝල්ටන්ව ඔය දොරවල් වලින් ආයි ගේන්න එපා. நானும் என்னுடைய கணவனும் நாங்க ரெண்டு பேரும் உன்னை குறித்து ஆண்டவருக்கு சொல்லிக்கிறோம், ஆண்டவரே இந்த பழைய கோல்டனை மறுபடியும் இந்த வாசல் எங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. අලුත් කෝල්ටන් කෙනෙක් ஒரு புதிய கோல்டன் எங்க வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும். අලුත් කෙනෙක්. நீங்கள் ஒரு புதிய நபர். මම කොහොමද දන්නේ? அவர் எடுத்துக்கிட்ட எப்படி உங்களுக்கு මේ தெரியும்? පැය ගානකට ඉස්සෙල්ලා මම ගැලවිලා. மணித்தியால கரங்களுக்கு முன்பதாக தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கு. මම අම්මව බදාගත්තා. நான் தாயை அரவணைத்துக் கொண்டேன். මං කිව්වා අම්මේ நான் சொன்னேன், அம்மா මට එක දේ කරන්න ඕන. நான் ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும். හැම තරුණයෙකුට எல்லா வாலிபர்களுக்கும் හැම තරුණියෙකුට எல்லா வாலிப யுவதிகளுக்கும் මං ගිහිල්ලා කියන්න ඕන. நான் சென்று சொல்ல வேண்டும், ඔබට හාස්කමක් තිබෙනවා. உனக்கு ஒரு அற்புதம் உண்டு, ඔබට නව ජීවනයක් உனக்கு තිබෙනවා. ஒரு புதிய வாழ்க்கை உண்டு, ඔබ නව පුද්ගලෙක් நீ වෙන්නේ. ஒரு புதிய நபராய் மாற வேண்டும். මේ යේසුස් වහන්සේ පිළිගන්න. இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளு. මම මගේ පියා බුදි මං ගිහිල්ලා ඔගේ කකුල් දෙක බදාගත්තා. நான் போய் என் தந்தை அங்கே நித்திரை கொண்டிருந்தார், அவருடைய கால்களை பிடித்துக் கொண்டேன். මං කිව්වා තාත්තේ நான் சொன்னேன், அப்பா මට සමාව වෙන්න. என்னை மன்னித்து விடுங்க. පියා කොහොම සමාව? அப்பா சொன்னார், இல்ல நான் உன்னை මං மன்னிக்கிறேன். කිව්වා එක ඉල්ලීමක් තියෙනවා. உங்களிடத்தில் எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. මාව කැමති ගිහිල්ලා හැම තරුණයෙකුට තරුණියෙකුට කියන්න දෙවියන් වහන්සේ පුළුවන් හාස්කමක් කරලා උන් ගලවන්න. நான் அவருக்கு சொன்னேன், நான் விரும்புகிறேன் எல்லா வாலிபர்களுக்கு சென்று வாலிப யுவதிகளுக்கு சென்று ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியவர் என்று. දන්නවද? தெரியுமா உங்களுக்கு? ගැලවිච්ච එක්කෙනෙකුට බෑ නිකන් ওই ඉඳගෙන ඈලි මෑලි දුබල ගතිය ඇතුව ගාට යන්න. அங்கே ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஏனோ தானோ என்று தழுவி தழுவி நடக்க முடியாது. ඒකේ හේතුව මොකද? காரணம் என்னன்னு தெரியுமா? ඇයි එහෙම මිනිස්සු ඉන්නේ? ஏன் ஜனங்கள் இன்னைக்கு அப்படி இருக்கிறார்கள்? ඒගොල්ලෝ නිකන් ධර්මයක් පිළිගන්න. அவர்கள் இன்னைக்கு ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள். යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு சொன்னார், සැබෑකමද சத்தியத்தை ජීවනයද ஜீவனமும் මාර්ගයද வழியும் මම நானே. මා කරේ විශ්වාස කරන තැනත්තේ என்னை குறித்து விசுவாசிக்கிறவன் මොනවද වෙන්නේ? என்ன நடக்கும் ඔව් அவனுக்கு? කවදාවත් ඔය මරණීය ජීවිතේ ඉන්නේ. அவன் ஒரு நாளும் இந்த மரித்து போன வாழ்க்கையிலே மூழ்கி இருப்பதில்லை. එතකොට අවුරුදු 16යි. அந்த நேரத்தில் எனக்கு 16 வயது தான் ஆகிறது. ඉතින් පහුවෙනිදා උදේ මම පළවෙනි වතාවට 6 මාසකට පස්සේ ගිහලා මගේ ඇඳේ පුදියා ගත්තා. அடுத்த நாள் அதிகாலையிலே அன்றைக்கு தான் 6 மாதத்துக்கு பிறகு திரும்ப என்னுடைய படுக்கையில நான் தூங்குகிறேன். මට ඇහුණා සීනුවක්. அப்போ ஒரு மணி ஒரு ஓசை எனக்கு கேட்கிறது. මම ගියා. நான் போனேன், பார்த்தேன். පත්තර ගේන කොල්ලා. அங்கே பேப்பர் கொண்டு வருகிற பையன் අල්ලගත්ත බයිසිකලෙන්. அவனை சைக்கிளை பிடித்துக் கொண்டு ඊයේ රෑ මට හාස්කමක් වුණා. அவனை பார்த்து சொன்னேன், நேத்து எனக்கு ஒரு அற்புதம் දැන් நடந்தது, ඔබට හාස්කමක් සිද්ධ உனக்கு වෙනවා. இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்க போகிறது. කොල්ලා කිව්වා මම පස්සෙන්නම්. அவன் சொன்னா பிறகு வாரு. මහතුරු ඉන්නවා මේ කෝච්චියට යන්න ගම්පාට. அவர் சொன்னா ஒவ்வொருவர் இருக்கிறார்கள், அவர்கள் அங்கே ரயிலிலே அவர்கள் போக வேண்டும். මං කිව්වා යන්න බෑ. சொன்னேன், இல்ல இல்ல நீ அவருக்கு මගේ අතෙන් දිස්සලා ගියොත් நீ என்னுடைய கையை நழுவி போனார், ඔබ නරක ආදියට යනවා. நீ நரகத்துக்கு போகிறாய். හරිද? කොල්ලට කරගන්න දෙයක් නෑ. அவனுக்கு செய்ய வழி இல்லை. එතකොට මිනිහෙක් පෙට්ටියක් බැඳගෙන. பிறகு இன்னொரு மனிதன் ஒரு பெரிய பொதியை தூக்கி கொண்டு வந்தான். අල්ලගත්ත ඒ බයිසිකලෙන්. அவனை பிடித்துக் கொண்டேன். මං කිව්වා ඊයේ රෑ நான் சொன்னேன், நேற்று இரவு හාස්කමක් වුණා. எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. දැන් ඒ හාස්කමකට වෙන්නේ அந்த அற்புதம் இப்பொழுது நடக்க போகிறது. මේ පාන් කාර්යය. அவன் வந்து பான் අනේ விற்கிறான். ළමයි ඉන්නවා ගම්පා බස් එකේ හෝලි ක්‍රොස් එකට යන්න. அவன் சொன்னா, அந்த கம்பா பஸ் வண்டிக்காக பிள்ளைகள் இருக்கிறதுக்கு சீக்கிரம் அந்த பானை கொண்டு போய் விநியோகிக்க வேண்டும். මං කිව්වා ඔබට යන්න බෑ. நான் சொன்ன, உனக்கு போக முடியாது. මගේ අතෙන් නිසිලා ගියොත් இன்னைக்கு நீ என்னுடைய கையிலிருந்து நழுவி නරක போனாய், ආදියටයි යන්නේ. நீ நரகத்துக்கு தான் போகிறாய். අද්දායි ගැලවීමේ දවස. இன்றைக்கு தான் உன்னுடைய ரட்சிப்பின் நாள். මේක පිළිගත යුතු පැය. இதுதான் நீ நேற்றுக்கொள்ள வேண்டிய மணித்தியாலம். මේක අමතක කරන්න බෑ. இதை நீ மறக்க முடியாது. එළවලු අම්මාව. பிறகு மரக்காரி விற்கிற மனுஷி வந்தான். මාළු කාර්යයව. மீன்காரன் வந்தான். අල්ලගත්තයි දෙන්නා. அவர்கள் 2 பேரை பிடித்துக் கொண்டு අතර දෙනෙක් අල්ලගත්තා. 4 பேரை அன்றைக்கு நான் பிடித்துக் ඊයේ கொண்டேன். නෑ ගැලවීම ලැබුවේ. நான் சொன்னேன், நேற்று இரவு தான் අද ரட்சிக்கப்பட்டேன். සාක්ෂිකාරයෙක්. இன்றைக்கு நான் ஒரு சாட்சிக்காரன். ඔය ජීවිතේ කල්පනා කරලා බලන්න. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. ආත්ම කීයක් ගැනවද? எத்தனை ஆத்துமாக்களை මෙච්චර ரட்சித்திருக்கிறீர்கள்? අවුරුදු ගානක්. இத்தனை வருட காலமாக, මෙච්චර මාස ගානක්. இத்தனை மாத காலங்களாக මොනවද කළේ? நீங்கள் என்ன செய்தீர்கள்? අපි නිකන් අපේ ආසාව විතරක් අපි අර ගන්න. இன்னைக்கு என்ன செய்யறோம்? நாங்க எங்களுடைய வாஞ்சியை மட்டும் நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு வருகிறோம். දන්නවද මේ 4 දෙනා දන්නේ නැහැ මොකද? இந்த 4 பேருக்கும் ஒன்றுமே தெரியாது. ඒක අපි බෞද්ධයෝ. அவர்கள் சொன்னார்கள், பௌத்தர்கள். අපි දන්නේ නැහැ. எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. මං කෝ දෙවියන් වහන්සේ දැන් බලාගෙන ඉන්නවා. நான் சொன்னேன், இப்பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து මේ கொண்டிருக்கிறார். පව් කියන්න ඕන. உங்களுடைய பாவங்களை சொல்ல අපි வேண்டும். දන්නේ නැහැ. அவர்களுக்கு தெரியாது. මං කෝ මට මතකයි ඊයේ මං කරපු දේ. எனக்கு தெரியும் நேற்று இரவு என்ன நடந்தது என்று. මම මේ බයිබල් ඉස්කෝලේට YFC එකට ගිහිල්ලා නෙමෙයි. அந்த நேரத்துல நான் பைபிள் ஸ்கூலோ இல்ல யூத் ஃபோக்கஸ்டுக்கு போய் அல்ல. නේද? මට උනදේ. எனக்கு நடந்த காரியத்தை දැන් තමන් පැණි කෑවොත්
நீங்கள் அங்கு தேனை சாப்பிட்டால் මොකද මූණ නිකම් දීප්තිමත් වෙනවා. முகம் அப்படியே பிரகாசிக்கும். රස බලන්න. அதை நீங்க ருசி பார்க்க வேண்டும். තමන් දන්නවද? நீங்க உங்களுக்கு தெரியுமா උන්වහන්සේ තමන්ගේ ගැලවුම්කාරයා. அவர் உங்களுடைய இரட்சகர் என்று அறிந்திருக்கிறீர்களா? තමන්ගේ ස්වාමියා. அவர் உங்களுடைய கர்த்தர் என்று அறிந்திருக்கிறீர்களா? මේ මිනිස්සු මොකද අපි කරන්නේ? இந்த ஜனங்கள் கேட்டார்கள் நாங்க என்ன செய்ய வேண்டும்? මම ඇස්වහ ගන්නවා. நான் சொல்ல கண்களை மூடுங்க. දෙවියන් වහන්සේ කරු කරනවා. தேவனை மதிக்க வேண்டும். දැන් අවංකව நீங்கள் இப்பொழுது உண்மையாக උන්වහන්සේට කීකරු වෙන්න. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். මොකද මම මේ කියන්නව යාඥාව ඔබගේ යාඥාව. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்க இப்ப ஜெபிக்க வேண்டும். මට මතකයි ඊයේ කළපු යාඥාව. எனக்கு ஞாபகம் இருக்கிறது நேற்றிரவு செய்த ஜெபம். ඒ යාඥාව මම උන්ට කිව්වා. அந்த ஜெபத்தை அவர்களுக்கு செய்யும்படியாக சொன்னேன். ඕන් කිව්වා. அவர்கள் அந்த ஜெபத்தை ஜெபித்தார்கள். නේද? මම මේ පත්තර කොල්ලට යාඥා කළාම அந்த பேப்பர் விக்கிற பையனுக்கு ஜெபிக்கும் பொழுது ඔහු මට කිව්වා அவன் எனக்கு சொன்னான் මට සමාදානයක් ආවා. எனக்கு ஒரு சமாதானம் வந்தது. ඒක තමයි හාස්කම. நான் சொன்னேன், அதுதான் அற்புதம். මම පත්තරකාරයට යාඥා කළාම அந்த பேப்பர் விக்கிற பையனுக்கு ஜெபித்த உடனே පත්තරකාරය කියලා මට ලොකු පරපතියක් පැටලිගෙන ගියා. அவர் சொன்ன அந்த பேப்பர் விக்கிற மனிதன் சொன்ன எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாரம் என்னிடத்திலிருந்து விலகிவிட்டது. දන්නවද ඊට පස්සේ මිනිහා කියනවා මට මේ ලේ යන රෝගයක් අවුරුදු 17 ඉඳන් ඉන්නවා. அவர் சொன்ன என்னுடைய சரீரத்திலே என்னுடைய 14 வயதிலிருந்து இரத்த போக்குள்ள ஒரு வியாதி இருக்கிறது. මේක දෙයියන්න පුළුවන් සුව කරන්න. அவர் கேட்டார், தேவனுக்கு கடவுளுக்கு முடியும் இதை මම சுகப்படுத்த. ඒ ගැන මුකුත් දන්නේ නැහැ. எனக்கு அதே குறித்து ஒன்றுமே தெரியாது. මම කිව්වා දෙයියන්න ඕන එකක් පුළුවන්. அப்புறம் தேவனுக்கு எல்லாம் கூடும் என்று මම අත්තියලා. நான் அவர் கணக்கில் මම வைத்தேன். ස්වාමීනි நான் சொன்னேன், ஆண்டவரே මිනිහ සුව කරන්න. இந்த மனிதனை சுகப்படுத்துங்க. මිනිහ SLM කියනවා அவன் கண்களை திறந்த உடனே சொல்லுகிறான், මේ පැඩ් එක කැමතිනේ දැන් ලේ නතර වුණා. இப்பதான் ஒரு பேடை அணிந்திருக்கிறேன் பாருங்க, இப்பொழுது ரத்தம் நின்று விட்டது. දන්නව නේද? தெரியுமா? ආස්කමේ දෙවියන් වහන්සේ තමන් තුළට එන්න ඕන. அற்புதத்தின் தேவன் உங்களுக்குள்ளே வர வேண்டும். උන්වහන්සේ ගැන දැනගෙන වැඩක්. நீங்கள் அவரை குறித்து அறிந்து பிரயோஜனம் இல்லை. ගාක් දෙනෙක් උන්වහන්සේ ගැන දැනගෙන දේශනා කරනවා. அநேகர் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அவரை குறித்து அறிந்து கொண்டு பிரசங்கிக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ තමන් තුළ ඉන්නවා. ஆனால் தேவன் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். යේසුස් වහන්සේ තමන් තුළ වාසය කරනවා. இயேசுவானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறாரா? යේසුස් වහන්සේ ඉන්නවා නම් තමන්ට සදාකාල ජීවනයේ තියෙනවා. இயேசுவானவர் உங்களோடு இருப்பார் என்றால் உங்களுக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. කොහෙද ඉන්නේ? அவர் எங்கே இருக்கிறார்? උන්වහන්සේ පල්ලියේ නෙමෙයි. அவர் ஆலயத்தில் இருக்கிற தெய்வம் அல்ல. තමන් තුළ. அவர் உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம். තමන්ගේ ශරීරයේ උන්වහන්සේගේ මාලිගාව. உங்களுடைய சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. දන්නවද? அறிந்திருக்கிறீர்களா? අවුරුදු 16. 16 வயது தான் எனக்கு ஆகிறது. හොඳද? මට බයිබල් ඉස්කෝලේ මාව ගත්තේ. அங்கே வேதாகம கல்லூரியில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. නමුත් මම අර ගමේ ඉන්න දේශකයාගේ දේශනාව අහලා කටපාඩම් කරලා මුළු සුමානෙම ගිහිල්ලා එක දේශනා. ஆனால் கிராமத்திலே பிரசங்கிக்கிற பிரசங்கருடைய செய்தியை கேட்டு அதை நன்றாக மனப்பாடம் செய்து கொண்டு முழு வாரத்துக்கும் அவருடைய பிரசங்கத்தை தான் எல்லாருக்கும் பிரசங்கிப்பேன். දන්නවද කැමැත්තක් තියෙනවා නම් මාර්ගයක් තියෙනවා. பாருங்க, விருப்பம் இருந்தால் உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. නිකන් කියනවා අනේ මට ඔක්කොම හිරියර කරනවා මට අරයා මෙයා කරනවා. ඒ බොරු උකුරට හොරා බේත් කන්න එපා. நீங்கள் இப்படி பொய்க்கு சொல்லக்கூடாது. எனக்கு அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, அவருக்கு தடை செய்யறாங்க, இவருக்கு தடை செய்யறாங்க. உங்களுடைய தொண்டைக்கு தெரியாம நீங்க மருந்து குடிக்க முடியாது. මෙතන ඉන්නවා මේ කණ්ඩායමේ ඔක්කොම වාගේ වැදගත් ක්ෂණක இந்த இடத்துல இருக்கிற இந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு விசேஷித்தமானவர்கள். දෙවියන් වහන්සේට පාවිච්චි කරන්න බැරි එක්කෙනෙක් අත්දැක. தேவனால் பயன்படுத்த முடியாத ஒருவர் கூட இந்த இடத்துல இல்லை. මොකද ඔක්කොම අපි පව් කරලා දේව මහිමෙන් හීන වෙන්නේ. நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றிருந்தோம். අද வேறே நான் කොයි මනුෂ්‍යයෙකුටවත් எந்த ஒரு மனிதனுக்கும் කොයි සංවිධානයකටවත් எந்த ஒரு நிறுவனத்துக்கும் කොයි මේ ලෝකේ බලයකටවත් இந்த உலகத்துக்கு எந்த ஒரு அதிகாரத்துக்கும் කොයි විශ්වයේ බලයකටවත් இந்த உலகத்துக்கு எந்த உலகளாலும் මාව නතර කරන්න බෑ. என்னை நிறுத்த முடியாது. ඇයි? ஏன்? නුඹ තුළ මා තුළ වාසය කරන්නේ உனக்குள்ளே எனக்குள்ளே வாசம் செய்வது අහස පොළොව මෙව්වා වූ வானத்தை பூமியையும் உண்டாக்கின විශ්වයේ මෙව්වා இந்த உலகத்தை உலகங்களையும் படைத்த ඒ තරන් වහන්සේ ඔබගේ ගැලුම්කාරය. அந்த வல்ல தேவன் உங்களுடைய இரட்சகராய் இருக்கிறார். කියන්න පානේ පාස්ටර් කෝල්ඩ් මන් ටික ටික හැරෙනවා. சொல்ல வேண்டாம், பாஸ்டர் கோடல கொஞ்சம் கொஞ்சம் மாறுறேன். ඒ බොරු හැරෙවි. அவெல்லாம் பொய்யான ඒක வாழ்க்கை. ඇවිල්ලා අලුත් වැඩියා කරනවා අර පරණ ජීවිතේ. அது என்ன செய்யறது? பழைய வாழ்க்கையை நாங்க புதுப்பிக்கிற வாழ்க்கை அது. මං ඉස්සර දන්නවද හුඟක් බොරු කියනවා දැන් භාගය කියන්නේ. சொல்லுவாங்க நான் முன்ன ரொம்ப போய் சொல்லி இப்ப கொஞ்சம் போய் சொல்றேன். මං රහස්ගත පව් හුඟක් කරනවා දැන් කාලයි நான் කරනවා. ரகசியமாக ரொம்ப பாவம் செய்வேன், இப்ப கொஞ்சம் பாவம் செய்வேன். ඒක ගැලවීම නෙවෙයි. அது ரட்சிப்பு அல்ல. නුඹ අලුත් වෙවිලා. நீ ஒரு புதிய சிருஷ்டி. ඇයි? ஏன்? ක්‍රිස්තුස් වහන්සේ මාතෘ ජීවිතය. கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் செய்கிறார். ඉතින් මම පටන් ගත්තා. அதனால் நான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன். හරිද? මගේ ඇප්ලිකේෂන් එක
අවුරුදු 3ක් ප්‍රතික්ෂේප කළා ලංකා බයිබල් විදුහල. இலங்கை வேதாகம கல்லூரியிலே 3 வருடங்களாக என்னுடைய அப்ளிகேஷனை அவர்கள் புறக்கணித்தார்கள். උඹට අධ්‍යාපනයක් නෑ. உனக்கு படிப்பு இல்லை, උඹට දැනුමක් නෑ. உனக்கு அறிவு இல்லை, උඹට ඉංග්‍රීසි දන්නේ உனக்கு නෑ. ஆங்கிலம் தெரியாது. මම අන්තිමේදී ලිව්වා. நான் கடைசியாக எழுதினேன். දන්නවද දෙවියන් වහන්සේ தெரியுமா, ஆண்டவர் මා තුල ඉන්නවා. அவர் எனக்குள்ள இருக்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ பரிசுத்த ஆவியானவர் මාව ආලේප කළා. என்னை அபிஷேகித்திருக்கிறார். උන්වහන්සේ මාව කැඳෙව්වා. அவர் என்னை அழைத்திருக்கிறார். මාව කරුණා කරලා ගන්න. தயவு செய்து என்னை வேதாகம கல்லூரியில் சேர்த்துக் கொள்ளுங்க. මම කිව්වා මේ මොනවද ඉංග්‍රීසි? நான் சொன்னேன், ஆங்கிலம் என்றால் என்ன? අර ගවුම් කොටයක් ඇඳගත්තා. කලිසම් කොටයක් ඇඳගත්තා. පාරේ කතා කරන භාෂාව. அந்த கட்டை கழிச்சம் எடுத்து கட்டை கவுன் எடுத்து ரோட்ல அங்கங்க வழியில எல்லாம் பேசுற ஒரு பாஷை. මට පුළුවන් දෙවියන් වහන්සේත් එක්ක කතා ஆனா කරන්න. எனக்கு முடியும் ஆண்டவரோட கூட பேசக்கூடிய பாஷை. ආත්මෙන් කතා කරන්න. ஆவியிலே அவரோட பேச முடியும். හොඳ? එහෙනම් මොනවද මේ ඉංග්‍රීසි? அப்படின்னா இந்த ஆங்கிலம் என்ன? ඒකේ උන්වහන්සේට උගන්වන්න. அந்த அவருக்கு முடியாத என்னை கற்றுக் கொடுக்க. එක උදේ එක දවස ඉරිදා උදේක විදුහල්පතිතුමා දේශනා කළ අපේ පල්ලි. ஒரு நாளிலே ஞாயிற்றுக்கிழமை ஒரு காலையிலே அந்த வேதாகம கல்லூரி அதிபர் எங்களுடைய ஆலயத்திலே பிரசங்கித்தார். අපේ 25 විතර ඉන්න ඇති. அன்றைக்கு 25 பேர் போல தான் சபையில் இருந்தாங்க. මම ඉස්සයින මම බෑ හොඳ ලොකු අනාර්ග සත්‍ය ප්‍රකාශ කළා. நான் முன்பதாக அமர்ந்திருந்தேன். ஒரு அருமையான செய்திகளை அருமையான சத்தியங்களை போதித்தார். නාම කෑ ගන්නවා. හalleluya. සත්‍යයන් ප්‍රශංසා වේවා. அவர் சத்தமிட்டு கோஷமிடுகிறார். ஹalleluya, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. මීටිමේ පස්සේ බලකට ඇවිල්ලා හැම කෝල්ට නුඹ තාම යන්න ඕනද බයිබල් ස්කූල්? ஆராதனைக்கு பிறகு வந்து கேட்ட கோல்டன் இன்னுமாக வேதாகம கல்லூரிக்கு போக வாஞ்சிக்கிறார். நான் சொன்னேன், ஆம், நான் போக வேண்டும். මම හිතුවට මාස 3ක් දෙන්න නිකන් පන්ති වලට ඇවිල්ලා යන්න. அவர் சொன்னார், உனக்கு 3 மாதம் தருகிறேன், சும்மா சிறு சிறு வகுப்புகளில் வந்து போகலாம். මම කිව්වා ඒති. நான் சொன்னேன், அது போதும். මම දිව්වා ගෙදරට. நான் வீட்டுக்கு ஓடினேன். ඔක මාත් එක්ක එන්න ඕන කියලා. எல்லாரும் என்னோட கூட வர வேண்டும் என்று. මගේ සහෝදරයෝ 6 දෙනෙක් හිටියා. எனக்கு 6 சகோதரர்கள் இருந்தார்கள். එක සහෝදරි. ஒரு சகோதரி. මට තිබුණේ ෂර්ට් දෙකයි කොට කල්සම් තුනයි. அப்பொழுது 2 ஷர்ட் இருந்தது, 3 காட்சட்டைகள் எடுத்திருந்தது. මට තිබුණේ කැන්වස් සබත් දෙකක්. ஒரு கேன்வாஸ் ஷூ மட்டும் தான் எனக்கு இருந்தது. මගේ අයියාලාගෙන් සාරං බැනියන් ඒ මේ තුවාය සබන් ටූත්පේස්ට් ඔක්කොම ඉල්ලගන්න. நான் என்ன செய்தேன், என்னுடைய சகோதரர்களிடத்திலே அங்கே ஒரு துவாயை கேட்டுக்கொண்டேன், ஒரு தேவையான பொருட்களை அவரிடத்திலே தான் கேட்டுக்கொண்டேன். ඒව ඉල්ලගෙන මේ දානකොට அவர்களெல்லாம் எடுத்து என்னுடைய பொதியிலே நான் போடும் பொழுது අම්මා හව කෝල් මොනවද කරන්නේ? அம்மா என்னை பார்த்து, கோல்டன் நீ என்ன செய்கிறாய்? මම බයිබල් ස්කූල්ට நான் சொன்னேன், வேதாகம கல்லூரிக்கு போகிறேன். කවදද යන්නේ? எப்பொழுது போகிறாய்? මම අම්මා දන්නේ නැද්ද? நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு தெரியாதா? අදයි දවස இதுதான் நான், මේකයි පැය. இதுதான் மணித்தியாலம். දැන් යනවා කියලා අරගෙන කිල්ල නැග්ග ප්‍රින්සිපල් ගේ කාර් එකේ. நான் என்ன செய்தேன், நான் இப்பொழுதே போகிறேன் என்று அதை எடுத்துக்கொண்டு போய் அதிபருடைய காரில் ஏறிவிட்டேன். හොඳද මාව ගෙනිච්චා. என்னை எடுத்து சென்றார்கள். පහුවෙන්ද උදේ මං ඉඳගත්තා මේ වගේ. அடுத்த நாள் நான் கல்லூரியில் விதமாய் அமர்ந்து கொண்டேன். පළවෙනි ගුරුවරයාගේ ගැන්නුවා. முதலாவது ஆசிரியர் வந்து கற்றுக் கொடுத்தார். ඒක හරියට ග්‍රීක් වගේ මට. சரி, அவர் பிரசங்கித்தவருக்கு கிரீக்க மொழியிலே போல இருந்தது. දෙවෙනි එක්කෙනා උගන්වන්න ආවා. இரண்டாவது நபர் வந்து அங்கே படித்துக் கொடுத்தார். ඒක හීබ්‍රු වගේ. அது எபிரேய மொழியை போல எனக்கு இருந்தது. මොකුත් තේරුන්නේ නැහැ. ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. නමුත් මම කිව්වා ஆனால் நான் அவருக்கு சொன்னேன், ස්වාමිනී ஆண்டவரே, මම ඇසැම්බලිස් ඔෆ් ගෝඩ් එකට මේ කැඳෙව්වේ. நீ என் ஆண்டவர் என்னை அழைத்தது Assemblies of God அல்ல. ඒ ඔබයි කැඳෙව්වේ. ஆண்டவர் என்னை அழைத்தது நீர் ஆண்டவர். ඔබයි මාව ගෙනාවේ. நீங்க தான் என்னை கொண்டு வந்தீங்க. ඔබ මට මඟ පෙන්වන්න. நீங்க எனக்கு வழி நடத்த வேண்டும். හොඳ 10ට පස්සේ அங்கே 10 மணிக்கு பிறகு බාත්රූම් එකේ ඉතරයි ලයිට් එකක් அங்கே තියෙන්නේ. இரவிலே பாத்ரூம்ல மட்டும் ஒரு லைட் இருக்கும். මම ඉංග්‍රීසි බයිබල් තරගෙන நான் ஆங்கில பைபிள் எடுத்துக்கொண்டு සිංහල බයිබල් තරග சிங்கள பைபிள் எடுத்துக்கொண்டு 10න් පස්සේ කියලා ලොක් කරගන්න. நான் இரவு 10 மணிக்கு பிறகு போய் அதை பூட்டிக் கொள்வேன். ඔබ මාව කැඳෙව්වා. ஆண்டவரே, நீங்க என்ன அழைத்தீங்க? මම ආවා. நான் දැන් வந்திருக்கிறேன். මට ඔබ උගන්වන්න. நீங்க இப்படி எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். මං කියන්නම්. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 3 මාසේ 6 මාසේ පස්සේ අවුරුදු 3ක් 3 மாதம், அது 6 மாதம் ஆயிட்டது. 6 மாதம் 3 வருடம் ஆயிட்டது. graduation meeting me. பிறகு பட்டப்படிப்பு கொடுக்கிற நேரத்தில் නමුත් දන්නවා දේශනා කරේ. தெரியுமா யார் பிரசங்கித்தது என்று? මම ඉංග්‍රීසියෙන් දේශනා. அன்றைக்கு நான் ஆங்கில மொழியிலே பிரசங்கித்தேன். ඇත්ත නොහැකි දෙයක් ස්වාමීන්ට. ஆண்டவர் ඇත්ත නොහැකි දෙයක් ස්වාමීන්. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுண்டு. මනුෂ්‍යයන් එක්ක බෑ. மனிதர்களால் கூடாதுதான். දෙවියන් වහන්සේ දෙක. ஆனா தேவனால் அது கூடும். ඔය ගාට නොන්ඩික ගහ ගමන් කරන්න එපා. தழுவி தழுவி நடக்கிறதை நிறுத்தி விடுங்க. මම දැන් ගාටන්නේ මම අවුරුදු 86ක්. இப்பொழுது நான் தவந்து தவந்து நடக்கிற காரணம் எனக்கு 86 வயது. මේස් 86ක ශරීරේ ජීවමානව ඉන්න අවුරුදු 33ක බල සම්පන්න ක්‍රිස්තුස් වහන්සේ. பாருங்க, இந்த 86 வயதிலே 33 வயதுள்ள ஒரு வல்லமையுள்ள ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே வீற்றிருக்கிறார். අද ඔබ දන්නේ ඔබගේ මතු කාලේ.
உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு தெரியாது. ඔබ දන්නේ මොකද්ද? ඔබ ඉපදුනේ ඉඳන් අද වෙනකම්. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பிறந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரை மட்டும் தான் உங்களுக்கு குறித்து ඔබ දන්නේ හෙට මොකද්ද වෙන්නේ? உங்களுக்கு தெரியாது நாளை என்ன நடக்கும் என்று. මම කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ඊයේත් අදත් හෙටත් සෑමදාම එකාකාර ඉන්නව යේසුස් වහන්සේ ඔබ තුලට ආවහම ඔබ සදාකාලී දැනගන්න. நேற்றும் இன்றும் நாளை என்றென்றும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்தவுடனே நீங்கள் நித்தியம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. දන්නවද මේක වැදගත් දෙයක්? உங்களுக்கு தெரியுமா இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். මේක ඔබ දන්නේ නැහැ. இதே உங்களுக்கு தெரியாது. උන්වහන්සේට කරන්න පුළුවන් දෙයක්. அவரால் செய்யக்கூடிய காரியம் இன்னதென்று உங்களுக்கு தெரியாது. ජර්මනියේ ස්ටුට්ගාට් වල කතා කළා GIs මේ ඇමරිකානු මේ හේවයන්ස්. நான் என்ன செய்ய ஜெர்மன் தேசத்திலே அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கு அங்கே ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். එතකොට ඒක මීට පස්සේ කවුද එක්කෙනෙක් ආවා. அந்த மீட்டிங்க்கு பிறகு ஒருவர் என்னிடத்திலே வந்தார். එයා කිව්වා එයා ප්‍රොෆෙසර් කවුද කියලා නමක් නෑ. அவரை குறித்து ஒரு பெரிய பட்ட படிப்பு இருக்கு, பெரியவர் என்று அவரை குறித்து அறிமுகப்படுத்தினார். කැමතිද උඹ ඇවිල්ලා මේ අපේ යුනිවර්සිටි එකේ මේ හත්යන්. அப்பொழுது அவர் கேட்டார், உனக்கு விருப்பமா நீ வந்து எங்களுடைய யுனிவர்சிட்டியில ஒரு ஆராதனை நடத்துவதற்கு? මං කොහෙන්නම් කියලා. நான் சொன்னேன், நான் வருகிறேன் என்று. මං ගියා මියුනික් වලට. நான் நியூயார்க்கு போய்விட்டேன். මියුනික් වලට ගියාම அந்த மியூனிக் தேசத்துக்கு போன உடனே ඔක්කොම ශිෂ්‍යයෝ ඇවිල්ලා. அங்கே எல்லா அங்கே யுனிவர்சிட்டி மாணவர்கள் வந்திருந்தார்கள். ප්‍රොෆෙසර්ස්ලා ඉඩගෙන. எல்லா நாங்க பார்க்கிற ப்ரொஃபசர்மார் அங்கே வந்திருந்தார்கள். මම ඉඳගෙන හිටියා. நானும் அவர்களோடு கூட එයා அமர்ந்திருந்தேன். මාව අඳුරලා දෙනවා. அவர் என்னை அறிமுகப்படுத்துகிறார். අපට හම්බුණා මෝඩෙක්. அவர் சொன்னார், எனக்கு ஒரு முட்டாளை நான் சந்தித்தேன். ලොකුම මෝඩෙක්. அவர் தான் பெரிய முட்டாள். මේ මිෂනාරිවරු ගිහිල්ලා இந்த மிஷனரிகள் சென்று වංචා කරලා அவருக்கு வஞ்சகம் செய்து යේසුස් වහන්සේගේ ලෙයින් සේදීම ලැබලා இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ඕකේනෝ හාස්කම් කරනවලු. அவர்கள் அற்புதம் செய்கிறார்களா? ඕකෝ මලොන් නැගිටවා දැක්කා. அவர்கள் மரித்தோர்களை எழுப்புகிறார்களா? රෝගීන් සුව වෙනවා. அவர்கள் வியாதிஸ்தர்களை යක්ෂයෝ දුරු වෙනවා. சுவாசிகளை துரத்துகிறார்களா? මට පුදුම හිතුණා. அவர் அப்படி சொல்லும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். මේ මිනිස්සු හූ කියන්න බලන්න. எல்லா ஜனங்கள் இதை பார்த்து அங்கே சவாத்து வலிக்க நகைத்தார்கள். கண்டபனாங்க. அங்கே ஜனங்களை நேரத்திலே எல்லாரும் கொலை கேலி செய்ய தொடங்கினார்கள். கண்டபனாங்க. எல்லாரும் கற்களை எரித்தார்கள். හොඳද? මම කියන්නේ ස්වාමීනි පොළොව දැන් පෑවුණොත් මං යනවා ඇතුළට. ஆண்டவரே பூமிக்கு பிறந்தால் நல்லது, நான் அந்த பூமிக்குள்ளே நான் சென்று விடுகிறேன். මාව කැඳවලා මගේ චරිතය ඔක්කොම ඝාතන அவர் කරනවා. என்னை அழைத்து என்னுடைய வாழ்க்கை அவர்களிடத்தில் கெடுக்கிறார்கள். ඇයි ඔබ මාව එව්වේ මෙතෙන්ට? ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே ஏன் நீங்கள் என்னிடத்தில் அனுப்பினீங்க? සුද්ධාත්මය හැව්වා. பரிசுத்தாவியான இடத்துல சொன்னார், උඹ කවුද? நீ யார்? ඒගොල්ලෝ කවුද? அவர்கள் யார்? උඹ දේවදරුවෙක්. நீ தேவனுடைய பிள்ளை. ඒ මිනිස්සුયો ඇවිල්ලා ස්වභාවික මිනිස්සු. அந்த மனிதர்கள் சுபாவமான மனிதர்கள். උඹට කරන්න පුළුවන් දේ உனக்கு செய்யக்கூடிய காரியத்தை ඒගොල්ලන්ට බෑ. அவர்களால் செய்ய முடியாது. කියපු ගමන් அப்படி சொன்ன உடனே එයා මෙහෙම ඇවිද මාව අඳුරලා දෙනවා. அவர் இப்பொழுது அங்கும் இங்குமாக நடந்து இந்த மாதிரி කියනවා. ஜனங்கள் எல்லாரும் අප්පුඩි ගහනවා. யாரும் கரகோஷம் எடுக்கிறார்கள். බෝතල් වලින් සබත් வලින් ගහනවා. கையில் இருந்த போத்தல்களை அவருடைய பாதரட்சையை கழட்டி அடிக்கிறார்கள். මම ගොම උඹ ඉතරයි එකම දේ මගේ දරුවා කියලා. ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு சொன்ன உடனே, நீ மட்டும் தான் இந்த ஒரே தேவ பிள்ளை என்று சொன்ன உடனே මට කිට්ටා. நான் அங்கே இருந்து ඔව් விட்டேன். දැක්කේ නෑ. அவன் பார்க்கவில்லை. අන්තිමකට දුරාව. நான் ஓடி வந்தேன் மேடைக்கு. ඇදලා ගත්තා ඔහුගේ அவருடைய මයික්‍රොෆෝන් கையில் එක. இருந்த மைக்கை நான் இழுத்தெடுத்தேன். මං කිව්වා நான் சொன்னேன், ඇත්ත. ஆம் நீ சொல்வது. මට දැනුමක් නෑ. எனக்கு அறிவே இல்லை. මට ඔබලාගේ තියෙන මේ අනාලක පත්වීම් නෑ. உங்களுக்கு இருக்கிற பட்ட படிப்புகள் என்னிடத்தில் இல்லை. නමුත් මට දැනුමක් තියෙනවා. ஆனா எனக்கு ஒரு அறிவு இருக்கிறது. මෙන්න මගේ දැනුම. இதுதான் என்னுடைய அறிவு. මං කිව්වා මේ සර් நான் சொன்னேன், இந்த சார் මේ මාව අඳුරලා දුන්න එක්කෙනාට. என்னை அறிமுகப்படுத்தின நபர். මං කිව්වා අද උදෑසන நான் சொன்னேன், இன்றைக்கு காலையிலே මේ මෙහෙට එන්න ප්‍රථමේ. இந்த ஆராதனைக்கு வர முன்பதாக ඔයගොල්ලෝ කෝපි වුණකොට நீங்கள் கோப்பி சாப்பிடும் பொழுது ඔයාගේ භාර්යාව ගැහුවා කෝපි කො. உங்களுடைய மனைவி அந்த கோப்பையினால் ஒரு முகத்துக்கு அடித்தார். ඔයා ගිල ෂර්ට් එක මාරු කරලා නේද ආවේ? நீ போய் உடைய ஷர்ட்டை மாற்றி விட்டு தான் இங்கே வரலாம் என்று ඔක්කොම නිශ්චල වුණා. எல்லாரும் මං அமைதியானார்கள். කිව්වා ඒකට හේතුව நான் சொன்னேன், ஏன் அதுக்கு காரணம்? ඔබ මේ ඩොන් කෙනෙක්ගේ භාර්යාවත් එක්ක රහස්ගතව යාළු වෙලා நீ ඉන්නවා. இன்னொருவருடைய மனைவியோட கூட ரகசியமான உறவை வைத்திருக்கிறபடியினால் ඔක්කොම නිශ්චල වුණා. எல்லாரும் அமைதியாயிட்டார்கள். ඔක්කොම දන්නවා. எல்லாரும் අප அமைதியாயிட்டார்கள். හොඳ ගැලවීමේ පණිවිඩයක් දුන්නා. அப்பொழுது நல்ல ஒரு ரட்சிப்பின் செய்தி அவர்களுக்கு கொடுத்தேன். මම දුන්න කැඳවීම යේසුස් වහන්සේ පිළිගන්න. அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதான அழைப்புதலை கொடுத்தேன். ඔක්කොම වාගේ ආව ඉදිරියට. அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாரும் பேர அங்கே மூலமாக මේ இயேசு ඔක්කොම ஏற்றுக்கொண்டார். ප්‍රොෆෙසර්ලා
இங்க இருந்த எல்லா ப்ரொஃபசர்மாரும் ගහගෙන ඉන්නවා. அவர்கள் மேடையிலே முழங்கால் ඒගොල්ලෝ දන්නවා මගේ යාළුකම. அவர்களுக்கு தெரியும் இவர்களுக்கு இருந்த அந்த கள்ள உறவை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ඔයාගේ ඇස් වලින් දැකලා නැහැ. உங்களுடைய கண்களிலே ඔය பார்க்கவில்லை. කන් වලින් අහලා இந்த නැහැ. காதுகளிலே இன்னும் ඔය கேட்கவில்லை. සිතට ඇතුළත් වෙන්නේ. சிந்தைக்கு இன்னும் தோன்றவும் இல்லை. දෙවියන් වහන්සේ තමන්ට සූදානම් කරන්නේ. தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்திருக்கிறதான காரியத்தை නිකම් පහුරු ගගාවගේ ඉන්න එපා நீ කිසිනෙක්. வாழ்க்கையிலே சுரண்டி சுரண்டி வாழாததற்கு නැගිටින්න. நீ எழும்ப வேண்டிய காலம் මුළුමනින් දෙන්න ඕන තමන්ගේ ජීවිතේ. முழுமையாக ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிங்க. දෙවියන් වහන්සේ ප්‍රථමයෙන් ආදම්ව හැදුවා. தேவன் முதலாவது ஆதாமை உருவாக்கினார். ආදම් තුලින් ප්‍රකාශ அங்கே වෙනවා. தேவன் ஆதாம் கூடாக வெளிப்பட்டார். ආදම්ට කිව්වා මේ ලෝකේ පාලනය කරන්න. ஆண்டவர் சொன்ன ஆதாமை பார்த்து உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று. වටුණා. ஆனால் அவன் விழுந்து போனான். ඊට පස්සේ මොකද්ද? பிறகு என்ன நடந்தது? දෙවියන් වහන්සේ පුත්‍රයෙක් කිව්වා. தேவன் ஒரு குமாரனை அனுப்பினார். ඒ තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ගියා. இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து சென்றார். දැන් මොකද්ද පාවිච්චි කරන්නේ? இப்பொழுது என்ன நாங்கள் பயன்படுத்துகிறோம்? ධර්මයේ නෙමෙයි. நாங்கள் இப்பொழுது மதத்தை அல்ல, දැනුම නෙමෙයි. அறிவை அல்ல, අධ්‍යාපනය නෙමෙයි. படிப்பை அல்ல. දෙවියන් වහන්සේගේ සැලැස්ම මිනිසෙක්. தேவனுடைய திட்டம் ஒரு மனிதன். ඒ මිනිසා කොහෙද ඉන්නේ? அந்த மனிதன் எங்கே இருக்கிறான்? කොහෙද ඉන්නේ? எங்கே இருக்கிறான்? හා? කවුද ඒ මිනිසා? யார் அந்த மனிதன்? කවුද ඒ පුත්‍රයා ඒ ස්ත්‍රිය? யார் அந்த மனிதன்? யார் அந்த ஸ்திரீ? අයපඩවන පේසන් ගන්න. பய වෙන්නපා කතා කරන්න. හා? ඇයි බයෙන් ඉන්නේ? ஏன் நாங்கள் பயப்படுகிறோம்? තමන් දන්නේ නැහැ. உங்களுக்கு இன்னும் தெரியாது. එහෙනම් තමන් දෙවියන් වහන්සේ දන්නේ නැහැ. அப்படின்னா இன்னும் தேவனே உங்களுக்கு தெரியாது. තමන්මයි දෙවියන් වහන්සේ කැඳෙව්වේ. தேவன் உங்களை தான் அழைத்திருக்கிறார். කැඳෙව්වා අය උන්වහන්සේ තෝරාගත්තා. அங்கே தேவன் அழைத்தவர்களை அவர் தெரிவித்துக் கொண்டார். තෝරාගත්ත අයට උන්වහන්සේගේම ජීවය දුන්නා. அங்கே தெரிந்து கொண்டவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை அவர் கொடுத்தார். මොකද ඒ වචනේ? அந்த வார்த்தை என்ன? ආරම්භයේදී වාක්‍යano දෙවියන් වහන්සේ සමග සිටීසේක දෙවියන් වහන්සේ ව සිටීසේක. ஆதியிலே வார்த்தையானவர் தேவனோடு கூட இருந்தார். அவர் தேவனாய் இருந்தார். ඒ වාක්‍යano මාංශවත් වී යේසුස් ක්‍රිස්තුස් කියන දරුවා ඉපදුනා. அங்கே அந்த வார்த்தையானது மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்பதான குழந்தை உலகத்துக்கு பிறந்தது. තමන් මේ යේසුස් ක්‍රිස්තුස් පිළිගත්තා. நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள். දැන් උන්වහන්සේගේ වචනේ දීසි වෙනවා. இப்பொழுது அவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. තමන් ඒකත් එක්ක ගමන් කරන්න ඕන. நீங்கள் அதை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். මේ නිකම් මේ ගාට යන්නේ. இப்பொழுது அங்க தழுவி தழுவி போகிற காலம் මොකද ලෝකෙත් අල්ලගෙන. உலகத்தை பிடித்துக் கொண்டு තමන්ගේ තෘෂ්ණාවල් අල්ලගෙන. தன்னுடைய இச்சைகளை பிடித்துக் கொண்டு රහස් පාප අල්ලගෙන. ரகசிய பாவங்களை பிடித்துக் கொண்டு යාඥා නොකරන. ஜெபம் இல்லாத வாழ்க்கை, බයිබලයේ භාවනා නොකරන. அங்கே வேதத்தை தியானிக்காத வாழ்க்கை. කොහොමද දෙවියන් වහන්සේ තමන්ට ජීවත් වෙන්නේ? தேவன் எப்படி உங்களுக்குள்ளே வாசம் செய்வார்? හොඳට බොරු කරන්න එපා. நீங்கள் பொய் செய்ய வேண்டாம். මේ YFC එක රැවටෙන්නේ නැහැ. அங்கே பயிற்சி உங்களுக்கு இதை கொடுக்க போவதில்லை. තමනුයි රැවටෙන්නේ. நீங்கள் தான் மறுபடியும் அங்கே மறுபடியும் பிறக்க வேண்டும். තමන් කියලාගේ ස්වාමිනී මම ගිහිලා ආත්ම දිනුවා. நீங்கள் போய் சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் ஆத்துமாக்களை வென்று கொண்டேன். මම යාඥා කරම හාස්කම් වුණා. நான் ஜெபித்துடனே அற்புதங்கள் நடந்தது. උන්වහන්සේට මම ඔබ අඳුරක් නෙවෙයි. ஆண்டவர் சொல்லுவார், உங்களை பார்த்து உன்னை நான் அறியேன் என்று. ඇයි නුඹට නව ජීවනයක් නෑ. நீங்கள் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை இல்லை. අද තීරණයක් ගන්න ඕන. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். මම දෙවියන් වහන්සේගේ දාසයනා. நான் தேவனுடைய ஊழியக்காரன். මම දෙවියන් වහන්සේගේ දාසිනා. நான் தேவனுடைய ஒரு ஊழியக்காரி. අද යේසුස් වහන්සේ නෑ. இன்னைக்கு இயேசு பூமியில இல்லை. ආදම් හිටියා. ஆதாம் இருந்தார். ඊට පස්සේ යේසුස් වහන්සේ හිටියා. பிறகு இயேசுவானவர் பூமிக்கு දැන් வந்தார். ඕන් නෑ. இப்பொழுது அவர்கள் இல்லை. නමුත් ඔබත් මමත් ඉන්නේ. ஆனாலும் நீங்களும் நானும் இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ සැලසුම් මිනිස්සු. தேவனுடைய திட்டம் ஒரு மனிதன். තමන් දන්නේ නෑ. உங்களுக்கு தெரியாது. තමන්ගේ වටිනාකම. உங்களுடைய பெருமதி என்னவென்று මට தெரியாது. හත්වෙනි ප්‍රමාණය තාම තියෙන්නේ. எனக்கு இன்னும் 7வது வகுப்பு படிப்பு தான் මම இருக்கிறது. ලෝකෙ වටේ යනවා. ஆனா உலகம் எங்கும் நான் போகிறேன். ඇයි? ஏன்? ස්වාමීන් වහන්සේ මාගේ එන්නේ රාය මට කිසි හිඟයක් නොවන්නේ. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். කල්පනා කරලා බලන්න. யோசித்து பாருங்க. මේ කොන්ෆරන්ස් එක බොහොම හොඳයි. இந்த கான்ஃபரன்ஸ் மிகவும் நல்லது. මේකේ මුකුත් ලැබෙන්නේ නැහැ. ஆனா இந்த கான்ஃபரன்ஸ்ல உங்களுக்கு ஒண்ணு கிடைக்காது. තමන්ගේ ජීවිතේ මුළුමනින් උන්වහන්සේට බාර දීලා ස්වාමිනී මම ඔබ එක්ක යනවා කියලා තීරණය ගන්නකම් මුකුත් වෙන්නේ නැහැ. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் உம்மோடு கூட கடந்து செல்கிறேன் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கும் பரியந்தம் ஒன்றுமே நடக்காது. දෙවියන් වහන්සේ අපේ වචන වලින් අපිව විනිශ්චය කරන්නේ. தேவன் ஒரு நாளும் எங்களுடைய வார்த்தையினால் அவர் எங்களை நியாயத்தீர்க்கிற தேவன் அல்ல. උන්වහන්සේ සිත බලනවා. அவர் எங்கள் இருதயத்தை பார்க்கிறார். උන්වහන්සේ දන්නවා අපේ පසුගිය වචන පසුගිය ක්‍රියා. தேவனுக்கு தெரியும் எங்களுடைய கடந்த கிரியைகள், கடந்த வார்த்தைகள் தெரியும். අපි මේකත් දිග රැකියාවක් වය කරගෙන යනවා. நாங்கள் இதையும் கொஞ்சம் இப்பொழுது தொழிலை போல செய்து கொண்டு போகிறோம். මන්නන් තමුසේ
මම අද ගිහිල්ලා පුලෝකෙට ගිහිල්ලා කාලා බීලා ජොලි කරලා වෙරි වෙලා ඔක්කොම කරලා නරක ආදියට. அப்ப நான் என்ன செய்கிறேன் இந்த உலகத்துக்கு அப்ப உங்களை போல ஒருவனாக இருந்தால் நான் உலகத்துக்கு போய் உலகத்தை அனுபவித்து நன்றாக சாப்பிட்டு குடித்து வெறித்து நரகத்துக்கு போய் விடுவேன். ඒ මේ ලෝකෙත් එහලෝකෙත් இந்த உலகமும் இல்லை அவருடைய ராஜ்யமும் இல்லை. මම සාතිකව කියනවා. கட்டாயமாகவே நான் சொல்லுவேன். ඔබගේ ජීවිතේ உங்களுடைய வாழ்க்கையிலே මුළු මනින් முழுமையாக අද කැප කළොත් இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணித்தால் ස්වාමීනි ஆண்டவரே ඔබ මාතුලට එන්න ඕන. நீங்கள் எனக்குள்ளே வர வேண்டும். ඔබ තුල ජීවත් වෙන්න ඕන. நான் உங்களுக்குள்ளே வாழ வேண்டும். ඔබගේ සාක්ෂිය මම ගෙනියන්න ඕන. உங்களுடைய சாட்சியை நான் எடுத்து செல்ல வேண்டும். යේසුස් වහන්සේ ආවේ මොකද? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எதற்காக வந்தார்? මනුෂ්‍යයන්ව ගලවන්න. மனிதர்களை மீட்பதற்காக. උන්වහන්සේ යන්නේ ඉස්සෙල්ලා මොකද කිව්වේ? அவர் போகும் முன்பதாக என்ன சொன்னார்? නුඹලා ගොසින් நீங்கள் புறப்பட்டு சென்று සකල ජනතාවට சகல ஜாதிகளையும் මේ සුභ ආරංචිය ප්‍රකාශ කරපන්. இந்த நற்செய்தியை போதிக்க வேண்டும். එවිට அப்பொழுது මම නුඹ සමග සිට நான் உங்களோடு கூட இருந்து ලකුණු සහ අඩයාලමින් මේ වචන ස්ථිර කරන්න. அற்புதத்தினாலே அடையாளத்தினாலே வார்த்தைகளை உறுதி செய்வேன் என்று சொன்னார். මේ කණ්ඩායම බැස්සොත් එවැනි ආත්මයකින් ලංකාවේ අත්තිවාරමෙන් හොල්ලන්න. இந்த குழுவானவர் அப்படிப்பட்ட ஒரு யோசனையோடு கூட இந்த இலங்கையில நீங்க இறங்குவீர்கள் என்றால் இலங்கையில இருக்கிற அஸ்திபாரத்தை எங்களால் அசைக்க முடியும். දන්නවද මම එක දන්නවා. நான் அதை அறிந்திருக்கிறேன். මම දැකලා තියෙනවා. நான் அதை பார்த்திருக்கிறேன். මම දන්නවා. எனக்கு தெரியும் ඒක කරන්න පුළුවන්. அதை செய்ய முடியும். බෑ කිව්වොත් முடியாதுன்னு சொன்னால் කියන්න බ්‍රදර් ආසිරිට சொல்லுங்க பிரதர் ஆசிரிக்கு මට එයාට කියයි. அவர் அப்பொழுது எனக்கு சொல்லுவார் ආයි දේශනා කරන්න. நான் மறுபடியும் பிரசங்கிக்க மாட்டேன். එච්චර විතරක් නෙමෙයි. அது மட்டுமல்ல ජනතා දේව සභාව ලොකු ගොඩනැගිල්ලක් තියෙනවා. அங்கே இலங்கை தேவ சபையில பெரிய ஒரு ඒක கட்டிடம் තමයි இருக்குது. අන්තිම බිල්ඩින් මම ලංකාවේ දැම්මේ. அதுதான் இலங்கையில் நான் போட்ட கடைசி பில்டிங். ඒක විකුණලා அதை நான் விட்டு මිලියන් 10ක් එවනවා තෑග්ගක් හරි. 10 மில்லியனை ஒருவருக்கு நான் பரிசாக அனுப்ப முடியாது என்று උනන சொன்னார். බොරු කරනවා. இதை பொய் என்று சொல்ல මේ முடியும் என்றார். පස්සට ගිහිල්ලා කියන්නේ நான் அங்கே පස්සට ගිහිල්ලා කියන්නේ பின்னுக்கு போய் சொல்லவில்லை. ඉස්සරහින් නම් කියන්නේ உங்களுடைய முகத்துக்கே நான் சொல்லுகிறேன். මගේ ජීවිතේ தன்னுடைய வாழ்க்கையை මුළුමනින් முழுமையாக කැප කළාම அர்ப்பணித்தார். මේක තොරට කියලා මට කිව්වා. ஒரு வாலிபன் எனக்கு මම சொன்னார். මේ බහරියාව බඳ ගන්න යනවානේ. அவர் சொன்ன ஒரு மனைவியை மணமுடிக்க போகிறேன். ඒක නිසා මේ පස්සේ වෙයිද? பிறகு முடியாத செய்வதற்கு. මම කිව්වා හෙට නෑ ඔයාට. நான் சொன்ன நாளைக்கு உனக்கு இல்ல. එහෙනම් කොහොමද බහරියාව? அப்ப சொன்ன மனைவி எங்கால அப்ப මට හොයාගන්න බෑනේ. எனக்கு ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க முடியாது. මම බයිබල් ඉස්කෝලේ මට කිව්වේ මොකද? කුරුමිට්ටා කියලා. எனக்கு வேதாகம கல்லூரியில் என்னை பாரு குள்ளன் என்று தான் சொன்னார்கள். අර ශිෂ්‍ය ඔක්කොම නීති කඩලා ගෑනු ළමයි කියලා යාළුයි. அங்க இருக்கிற எல்லா மாணவர்களும் சட்டத்தை எல்லாம் உடைத்து எல்லா பெண்மணிகளோடு கூட சகவாசம் வைத்துக் கொள்வார்கள். මට විතරක් ගෑනු ළමෙක් නෑ. ஆனா எனக்கு மட்டும் ஒரு பெண்மணி இல்லை. මම ගියේ කොහෙද රෝගීන්ට යාඥා කරන්න. நான் எப்படி வியாதிஸ்தர்கள் ஜெபிக்க போகும் பொழுது මහරෝග මහරෝග ඉස්පිතාලේ. என்னை அங்கே பார்க்கிறோம் வைத்தியசாலைக்கு නෑ මේ කොළඹ මහා அங்கே பெரிய ஆஸ்பத்திரிக்கு என்னை அனுப்புவார்கள் வைத்தியர்கள் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்பதற்கு. මමයි මගේ යාළුවේ මං කිව්වා ආනන්ද කොහෙද පල්ලියේ රෝගයෝ ඉන්නේ. நான் சொன்னேன் இங்கே ஆலயத்தில் இங்கே வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள். ඔවුන් ඉන්නේ දන්නවද ඉස්පිතාලේ. அவர்கள் வைத்தியசாலையில் தான் அங்கே வியாதிஸ்தர்கள் අපි இருக்கிறார்கள். 12 ඉඳලා එක වෙනකම් විසිට් කරනවා ඇදවල් යාඥා. நாங்க என்ன செய்வோம் 12 மணி 1 மணி வரை மட்டும் எல்லா படுக்கைகளையும் போய் ஜனங்களை சந்திப்போம். 5 ඉඳලා 6ට ආයෙත් යනවා. திரும்ப மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த ஊழியத்தை திரும்ப හරි தொடருவோம். සන්තෝෂයි. அது ரொம்ப சந்தோஷமான මිනිස්සු ගලවීම ලබනවා. ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். சுவேலமனம். ஜனங்கள் சுகப்படுத்தப்படுகிறார்கள். කවුරුත් පොළසම් දෙන්නේ නැහැ. ஆனா அங்க யாரும் எங்களுக்கு கரகோஷத்தை தருவதில்லை. කවුරුත් අපිව ධෛර්යය කරන්නේ. யாரும் எங்களை தைரியப்படுத்துவதில்லை. දවසක් අපි මහා ඉස්පිතාලෙන් එළියට ஒரு එනකොට நாள் பெரிய ஆஸ்பத்திரியிலே போய் இப்படி செய்யும் பொழுது මම ඇවිදින මම දැක්කා 32 වෙනි වාට්ටුව. அப்பொழுது 32வது அந்த வார்டுல நான் பார்த்தேன். මම හැල්ල බැලුවා. நான் அங்கே திரும்பி பார்த்தேன். පුංචි ගෑන් ළමෙක්ව මේ ෂීට් එකෙන් බැඳලා. அங்கே ஒரு சிறிய பெண்மணியை ஒரு ஷீட்ல வைத்து கட்டி මම வைத்திருக்கிறார்கள். ආනන්ද කියලා යාඥා කරනවා. நான் சொன்ன அவனுக்கு போய் நாங்க ஜெபிக்க வேண்டும். අපි ගියා යාඥා කරනවා. நாங்கள் போனோம் அவருக்காக මම ஜெபிப்பதற்கு. අපි යාඥා කරනවා. நாங்க சொல்லி இவளுக்காக நான் ஜெபிக்கிறோம். මට කිව්වා මට යාඥා කරන්න බෑ. මම රෝමන කතෝලික කෙනෙක්. මගේ ස්වාමීනෝ මට යාඥා. அவர் சொன்னார் நீங்க எனக்காக ஜெபிக்க வேண்டாம். நான் ரோமன் கத்தோலிக்க எங்களுடைய ஃபாதர் வருவார் அவர் தான் எங்களுக்கு ஜெபிப்பார். ඉතින් අපි ආවා. நாங்கள் திரும்பி வந்தோம். අපි යනකොට මම කිව්වා ආනන්ද நான் போகும்போது ஆனந்த අනිස්සාරේ එනකොට நான் அடுத்த முறை வரும் பொழுது මේ ළමයි මැරෙන්න පුළුවන්. இந்த பிள்ளை சாகலாம். යේසුස් වහන්සේ ළඟට ඔත්පල මිනිහෙක්ව වහලා ඇරලා බැස්සුවා. பாருங்க இயேசுவிடத்திலே ஒரு திமிர்வாதக்காரனை கூரை பிரித்து அவர்களை இறக்கினார்கள். ඒ හතර දෙනාගේ ඇදහිල්ල දැකලා அந்த நால்வருடைய விசுவாசத்தை கண்டு මේ මිනිහගේ පාපයට සමාව දීලා இந்த மனிதனுடைய பாவத்துக்கு இயேசு கிறிஸ்து மன்னிப்பை මේ கொடுத்து මිනිහට කිව්වා නුඹේ ඇඳ අරගෙන ඵලයන්. இந்த மனிதனை பார்த்து இயேசுனார் படுக்கை எடுத்து நீ நட என்று சொன்னார். ඇයි දෙවියන් වහන්සේ අපිට දෙන්නක ඇදහිල්ල බලන්න. ஏன் ஆண்டவருக்கு முடியாது எங்களுடைய விசுவாசத்தை கொண்டு இவர்களை சுகப்படுத்த. එයා බලහත්කාරී.
அங்கே நான் பலவந்தமாக අත போனோம். තිබ්බා. கரங்களை வைத்தோம். ගැලවීම ගැන කතා කළා. ரட்சிப்பை குறித்து பேசினோம். ගැලවෙන්න යාඥා කළා. ரட்சிப்பின் ஜெபத்தை ஜெபித்தோம். පස්සේ රෝගයට යාඥා. பிறகு வியாதிக்காக ஜெபித்தோம். යාඥා කළා. අපි එළියට ආවා. நாங்கள் அது முடித்து விட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். පාරට එනකොට நாங்கள் வழியிலே வரும் பொழுது මම ආනන්දට කියනවා. ஆனந்துக்கு நான் சொன்னேன், ආනන්ද ஆனந்த் සමහර විට சில வேளை මේක ගැලවෙන්න පුළුවන්. இந்த பிள்ளை ඒ ரட்சிக்கப்படலாம். පොඩක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, මම හිතනවාට හොඳට ගීතිකාක සංගීත කරන්න පුළුවන්. நான் சொன்ன அவனுக்கு சில நல்ல பாட முடியும். එහෙමනම් அப்படி என்றால் එයා මගේ භාර්යාව වෙන්න. அவளுடைய மனைவியாக மாற முடியும். එයාට පිස්සෙක් වෙන්න එපා. ஆனந்த் சொன்ன பைத்தியமான මොන කතා කියන්න එපා. இப்படி முட்டாள்தனமான வார்த்தை ඒ சொல்லாத. කතෝලික ළමයා මුකුත් දන්නේ නැහැ. இந்த கத்தோலிக்க பிள்ளைக்கு இது ஒன்றுமே தெரியாது. දන්නවද? தெரியுமா? අවුරුද්දකට පස්සේ ஒரு வருடத்துக்கு பிறகு ආවා. அவள் வந்தாள். ආරකේ ගායනා කළා. அங்கே கொயர்ல பாடினாள். තමයි මගේ භාර්යාව සිස්ටර් සූසන්. அவள் தான் என்னுடைய மனைவி சிஸ்டர் சூசன். දෙවියන් වහන්සේ ඔබට සැලැස්මක් තියෙනවා. தேவன் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். යන් දෙපා ඔබගේ තෘෂ්ණාව අනුව හොයාගෙන. போக வேண்டாம், உங்களுடைய இச்சையின்படி அங்குமிங்குமாக தேடிக்கொண்டு ඕලෝ සෙතින් උන්වහන්සේට ප්‍රේම කරන්න. நீங்க முழு இதயத்தோட ஆண்டவரை நேசிங்க. උන්වහන්සේව සොයන්න. கர்த்தரை நீங்க முழு இதயத்தோட තමන් தேடுங்க. දන්නේ නැහැ තමන්ගේ මත්ත. உங்களுக்கே தெரியாது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து. ඔය ඇස් වලින් දැකලා නැහැ. உங்களுடைய இந்த கண்களினாலே ඔය பார்க்கவில்லை. කන් වලින් අහලා නැහැ. காதுகளாலே நீங்கள் ඔය கேட்கவில்லை. සිතට ඇතුළත් වෙන්නේ. இந்த இதயத்துக்கு இன்னும் தோன்றவில்லை. දෙවියන් වහන්සේ තමන්ට සූදානම් කරන්නේ. தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறதான காரியத்தை. අහන්න ප්‍රශ්නයක් තියෙනවා. இப்படி கேள்வி இருந்தால் இடத்துல கேளுங்க. මේක දේශනාවක් නෙවෙයි මේ කතාව. இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு சம்பாஷணை. ඇයි බැරි ඔයාට එන්න? හා මං අඩු කුලී. சொன்னோம், நாங்க குறைந்த ஜாதி, මම නූගත්. நான் படிக்காதவன், මගේ දෙමව්පියෝ බොහොම දුප්පත් என்னுடைய අය. பெற்றோர்கள் ரொம்ப ஏழை மக்கள், මගේ සමාජය වැටිච්ච எங்களுடைய සමාජයක්. சமுதாயம் ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம். යේසුස් වහන්සේ ආවේ ඊටම දුගී සමාජයක්. அங்க இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு ஏழை கோலத்தில் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். මමත් ආවේ එහෙමයි. நானும் அப்படித்தான் வந்தேன். මම කියන්නම්. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், මට ලෝකේ වටේ අද තියෙනවා ඉල්ලීමෙන්ද කියලා. உலகத்திலே எல்லா சுற்றுப்புறத்திலிருந்தும் என்னை அழைக்கிறார்கள், அங்கே வர வேண்டும் என்று. කවුද මේ? யார் இது? නූගත්. ஒரு படிப்பறிவு இல்லாத, කිසිම තාලන්තයක් எந்த නැහැ. ஒரு தாளந்து இல்லாத මාව ගන්න පුළුවන් නම් என்னை ඇයි ඔබ ගන්න? என்னை அவர்கள் வரவேற்க முடியும் என்றால் ஏன் உங்களை வரவேற்க முடியாது? පහරියව බල සම්පන්නව පාවිච්චි. அங்கே என்னுடைய மனைவி அவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். ඔබ බෑ. ஏன் ஆண்டு உங்களே பயன்படுத்த முடியாது? උන්වහන්සේගේ කැමැත්ත කරන අය. அவருடைய திட்டத்தை செய்கிறவர்கள் උන්වහන්සේ කවදාවත් අමතක කරන්නේ அவர் ஒருபோதும் அவர்களை மறப்பதில்லை. කල්පනා කරන්න. யோசித்து பாருங்க. මොකද මේ සේවය තම අනර්ගයි. என்ன இந்த ஊழியம் வந்து ஒரு மிகவும் சிறந்த ஊழியம். නැත්තම් තමන් මේ සේවය තාත් තිත්ත දෙයක් කරගන්න. இல்லாவிட்டால் இந்த ஊழியமானது உங்களுக்கு ஒரு கசப்பானதாய் மாறிவிடும். ආකයි දන්නවද? ආසිරිව පාවිච්චි කරයි, ආසිරිගේ පියාව පාවිච්චි කරයි, නැත්තම් youth for Christ ලොකු අය පාවිච්චි කරයි. මං තුප්පත් එක්ක. இல்லாட்ட நீங்க சொல்லுங்க, ஆசிரியை கடவுள் பயன்படுத்துவார், ஆசிரியருடைய தகப்பனை பயன்படுத்துவார், இல்லாட்ட யூத் ஃபோக்கஸ் இருக்கிற தலைவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். நான் ஒரு ஏழையான மனிதன். තමන් තුළ ඉන්න ක්‍රිස්තුස් වහන්සේ නැවත නැගිටීම සහ ජීවනය. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். උන්වහන්සේ තමන් තුළින් ක්‍රියා කරන්නේ. அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார். යේසුස් වහන්සේ කිව්වා. இயேசு சொன்னார், නුඹලා මේට වැඩිය මහත් දේ කරනවා ඇති. நீங்கள் என்னை பார்க்கலும் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னார். ඇයි මම නුඹලා උදෙසා පියාණන් වහන්සේලකට යන්නේ? ஏனென்றால் நான் உங்களுக்காக பிதாவிடத்திலே சென்று அவர் උන්වහන්සේ පියාගේ දකුණු පැත්තේ වාඩි වෙලා ඉන්නවා. அவருடைய பிதாவுடைய வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். මොනවද කරන්නේ? அவர் என்ன செய்கிறார்? තමන්ගේ අද්වකාත් හැටියට. அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். යක්ෂයගෙන මොනවද ඒගොල්ලෝගේ අඩුකම් තියෙනවනේ. பிசாசு பார்த்து சொன்னா பாருங்க, குறைபாடு இருக்கு. ඒ දෙවියන් වහන්සේ බලන්නේ යේසුස් වහන්සේ දිහා. ஆனாலும் பிதாவானவர் இயேசுவை நோக்கி பார்த்தார். තමන් යේසුස් වහන්සේ තුල நீங்க இயேசுக்குள்ளே இருக்கிறீங்க. සමන් සම්පූර්ණ ධර්මිෂ්ඨ කෙනෙක්. அப்பொழுது நீங்கள் பரிபூர்ணமாக ஒரு நீதிமான்களாய் அவருடைய பார்வையில் இருக்கிறீங்க. මේ ලෝකේ ඔක්කොම සම්පූර්ණ නේ. இந்த உலகத்துல யாருமே பரிபூர்ணமாக இல்லை. ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ஆனாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் තමන් සම්පූර්ණ. நீங்கள் பரிபூர்ணமாய் இருக்கீங்க. පොඩක් නෙමෙයි. அது மட்டுமல்ல, තමන්ගේ උත්තම පූජකයා. அவர் உங்களுடைய பிரதான ஆசாரியன். ආරොන්ගේ පෙළපතෙන් නෙමෙයි. ஆரோனுடைய வம்சத்து வழியிலே அல்ல, මල්කිසෙදෙක්ගේ පෙළපතෙන්. மெல்கிசேதேக்கின் அந்த வம்சத்தின்படி. ඊයේ අදත් හෙටත් එකක. நேற்றும் இன்றும் நாளையும் ஒரே விதமாய் இருக்கிறார். උන්වහන්සේ තුල වෙනස් වීමේ ඡායාවක්. அவரிடத்திலே மாற்றப்படக்கூடிய ஒரு அடையாளம் கூட இல்லை. මොකක්ද තමන් හිතන්නේ? அப்படினா நீங்க என்ன ඒක நினைக்கிறீங்க? හිතලා වැඩක් නෑ. நீங்க இதை நினைத்து போதாது. හරිද? මම විශ්වාස කරනවා. நான் விசுவாசிக்கின்றேன். ක්‍රියා නැති ඇදහිල්ල බලන්න. அங்கே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. තමන් ක්‍රියාවට දැම්මොත් நீங்கள் இதை கிரியை நடப்பித்தால் අද මේ
ටෙන්ට් එක යට இந்த டென்ட்டுக்கு கீழாக මේ ටෙන්ට් එක දුන්නේ එක්කනත් මම දන්නවා. இந்த டென்ட்டை கொடுத்தவரே எனக்கு தெரியும். අවුරුදු ගාණක්. அநேக දැන් வருடங்களாக එයා හරි මහලුයි. அவர் இப்பொழுது ரொம்ப வயோதிபர். ඒ ටෙන්ට් එක යට අද ඔබ දේව පුත්‍රෙක් දේවදාසී. இந்த டென்ட்டுக்கு கீழே இன்றைக்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஊழியக்காரியா நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. ඔබගේ තීරණේ ඔබගේ කෙලවර. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானம் தான் உங்களுடைய வாழ்க்கையில முடிவு මම நடக்கப் ඒක போகுது. සාතික කරනවා. நான் இதை இன்னைக்கு உறுதிப்படுத்துகிறேன். ඔබ දෙවියන් වහන්සේ කරන්න පුළුවන් දේ ඔබ තාම දන්නේ නැහැ. தேவன் செய்யக்கூடிய காரியம் இன்னதென்று நீங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீங்க. උන්වහන්සේ ගැන දැනගෙන වැඩක්. நீங்க அவரை குறித்து அறிந்து பிரயோஜனம் இல்லை. ඒ ක්‍රම හොඳයි. அது நல்லது, கிரமங்கள் நல்லது. ඇයි මම මේක කතා කරන්නේ? நான் ஏன் இப்படி பேசுகிறேன்? ඔබ දන්නවා. எனக்கு தெரியும் இது. ඔබ දන්නවා මම දන්නවා. எனக்கு தெரியும் இது நான் සමහර அறிந்திருக்கிறேன். විට මේක ප්‍රකාශ කරන්න වචනක් නැහැ. சில நேரம் நான் இதை சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகளும் இல்லை. කොහොමද දන්නේ උන්වහන්සේ ජීවමානයි? எப்படி தெரியும் ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று? උන්වහන්සේ මා තුල ජීවත්. அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். මා තුල ජීවත්. அவர் எனக்குள்ளே வாசம் ඔබ செய்கிறார். තුල ජීවත්. அவர் உங்களுக்குள்ளே வாசம் ඔබ செய்கிறார். තුලින් කතා කරනවා. அவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறார். ඔබ තුලින් උන්වහන්සේ ක්‍රියා அவர் කරනවා. உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறார். යේසුස් වහන්සේ නෑ. இயேசு இல்லை. ඔබයි ඉන්නේ. நீங்க தான் இன்றைக்கு இருக்கீங்க. ඔබ උන්වහන්සේ ප්‍රකාශ කරනවා. நீங்க தான் அவரை அறிவிக்க வேண்டும். ප්‍රශ්නයක් තියෙනවද? கேள்வி இருக்கிறதா? අහන්න බය වෙන්න එපා. பயப்படவே நான் கேள்வி இருந்தால் கேளுங்க. මේක වල්ලියක් නෙවෙයි මේක ටෙන්ට් එකක්. இது ஒரு ஆராதனையால இது ஒரு டென்ட்டுக்கு கீழே இருக்கிறோம். අනුමානයක් තියෙනවා නම් කියන්න දැන්. ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா கேளுங்க. අනුමානයක් නැද්ද? இது சந்தேகமே இல்லையா? එහෙනම් ඇස් වහගන්න. அப்படின்னா கண்களை மூடுங்க. ඇස් වහගෙන கண்களை மூடி තමන් සිතින් දෙවියන් වහන්සේට කතා කරන්න. உன் இருதயத்திலே ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ස්වාමිනී ஆண்டவரே, මේ මිනිසයා කෝල්ටන් இந்த மனிதன் கோல்டன் ඔහු කියනවා அவர் சொல்லுகிறார் මේක සත්‍යතාවයක්. இது ஒரு சத்தியம் என்று. මේ දේ ඔප්පු කරන්නේ இதை நிரூபிப்பதற்கு මම ඒක කාලවස වළඳ ඕන. நான் அதை என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். මගේ ජීවිතේ බොහොම බෙලහීනකම්. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அநேக பலவீனங்கள் இருக்கிறது. මට ජය ගන්න බෑ. நான் என்னால் இதை ஜெயிக்கொள்ள முடியாது. මගේ ප්‍රසිද්ධ ජීවිතේ මම හොඳයි. ஆண்டவர் என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கை நலமாய் මගේ இருக்கிறது. රහස්කමේ ජීවිතේ බොහොම වැරදි ஆனாலும் என்னுடைய மறைந்த வாழ்க்கையிலே அநேக தவறுகள் குற்றங்கள் உண்டு ஆண்டவரே. ඔබ ඒ ගැන බොහොම අසතුටුයි. ஆண்டவரே, நீர் அதை குறித்து பிரியப்படுகிற தேவன் அல்ல. අද දවස ஆனாலும் ஆண்டவரே, இன்றைக்கு මේක මගේ දවස. இது என்னுடைய நாளா මම இருக்கட்டும். මේක පාවිච්චි කරන්න යනවා. நான் இந்த நாளை எனக்காக பயன்படுத்த போகிறேன். අද අලුතෙන් நான் இன்றைக்கு புதிதாக ඔබ වහන්සේ පිළිගන්න යනවා. நான் உண்மை ஏற்றுக்கொள்ள போகிறேன். මගේ මුළු ශරීරේ என்னுடைய முழு சரீரத்தை, මගේ ඔක්කොම අවයව என்னுடைய எல்லா அவயவங்களையும் මම ඔබට බාර දෙන්න යනවා. நான் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். මම ජීවත් වුණා. நான் ஜீவித்தாலும் ඒ මම නෙමෙයි. நான் வாழ்வது நான் அல்ல. ක්‍රිස්තුස් වහන්සේ මා තුළ ජීවත් වන්නේ. கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். මේ අත්දැකීම මට ඕන. இந்த அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ඒ දේ ඕන නම් அந்த அனுபவம் வேண்டும் ඔක්කොම என்றால் ඇස් වහගෙන යාඥා කරන විට எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கிற நேரத்திலே යම් කෙනෙක් ඉන්නවා නම් யாராவது நீங்க இருப்பீங்க මට என்றால் මේ අත්දැකීම ඕන. எனக்கு இந்த அனுபவம் நான் මේ தனிப்பட்டது வேண்டும். සත්‍යතාවය ඕන. இந்த சத்தியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். සංවිධානයේ තනතුරු නෙමෙයි. எனக்கு எங்களுடைய நிறுவனத்திலே கொடுக்கிறதான நிலைகள் அல்ல. දන්නවානේ මම සංවිධානයේ අපේ සංඝය ඔක්කොම තනතුරු දෙනවා. உங்களுக்கு தெரியுமா, நான் எங்களுடைய நிறுவனத்திற்கு தான் எல்லா தகுதிகளையும் தகமைகளையும் பெற்றுக்கொண்டேன். මාව පිළිගත්තේ නැති බයිබල් විද්‍යාලයේ මම අවුරුදු 25ක් විදුහල්පති. என்னை ஏற்றுக்கொள்ளாத வேதாகம கல்லூரியில் 25 வருடங்கள் நான் தான் அதிலே அதிபராக இருந்தேன். දන්නවද Assemblies of God සභාවේ දන්නවද නායකයාව හිටිය අවුරුදු 26ක් මමයි. உங்களுக்கு தெரியுமா, Assemblies of God திருச்சபையிலே 26 ஆண்டுகள் தலைமை போதகராய் நான் தான் இருந்தேன். ඒවා කිසි පළක් නැහැ. அவைகள் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ක්‍රිස්තුස් වහන්සේ මා තුළ ඉන්න ඕන. கிறிஸ்து இயேசு எனக்குள்ள இருக்க வேண்டும். ඔබ තුළ ඉන්න ඕන. அவர் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ඔබ තුළින් කරන දේ அவர் உங்களுக்குள்ளாய் செய்கிற காரியத்தை ඔබ දන්නේ නැහැ. உங்களுக்கு தெரியாது. කල්පනා කරන්න. யோசித்து பாருங்க. අද ගන්න තීරණය இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ජීවත් වෙනවා නම් நான் வாழ்வேன் என்றால் ලෝකය දෙසා නෙමෙයි. உலகத்துக்காக அல்ல, මගේ මිතුරු නිසා නෙමෙයි. என்னுடைய நண்பர்களுக்காக நண்பர்களுக்காக அல்ல, මගේ පවුල නිසා නෙමෙයි. என்னுடைய குடும்பத்துக்காக அல்ல, ලංකාවේ ජනාධිපති වෙන්න එක නෙමෙයි. இலங்கையில தேசத்திலே ஜனாதிபதியாக மாறுவது அல்ல. මට ඕනේ දෙවියන් වහන්සේගේ සේවිකාවක් සේවකෙක්. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். කල්පනා කරන්න. யோசித்து பாருங்க. මට පුළුවන් ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්න. எனக்கு முடியும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு. මම දහස් ගණන් වලට நான் அநேக ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு, මම අප්‍රිකාවේ நான் ஆப்பிரிக்கா தேசத்திலே, ඇමරිකාවේ வெரோனிகா இடத்திலே, දකුණු ඇමරිකාවේ அங்கே வட அமெரிக்காவிலே, ආසියාවේ ஆசியா கண்டத்திலே, මේ ඔස්ට්‍රේලියාවේ ஆஸ்திரேலியா கண்டத்திலே, මම හැමදිහැම எல்லா இடங்களிலும் දැකලා තියෙනවා. கண்டிருக்கிற ஒரு காரியம், තරුණයන් வாலிபருடைய வாழ்க்கையிலே දෙවියන් වහන්සේට බාර වෙනවා. தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். වැඩිමල් අය
அங்கே வயோதிபர்கள் දෙවියන් වහන්සේට කැප වෙනවා. தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ බල සම්පන්නව පාවිච්චි කරනවා. தேவன் வல்லமையாக அவர்கள் எடுத்து பயன்படுத்துவதை பார்த்திருக்கின்றேன். ඔබ එවැනි කෙනෙක් වෙන්න. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நபராய் மாற ඔබ வேண்டும். දන්නේ නැහැ. உங்களுக்கு தெரியாது. ලංකාව විතරක් නෙවෙයි. இலங்கையில மட்டும் அல்ல. ඔබ ලෝකේ සාක්ෂිකාරයෙක්. நீங்கள் உலகத்துக்கு ஒரு சாட்சியாய் நிக்க போறீங்க. ඔබගේ තීරණේ உங்களுடைய தீர்மானம் ඔබගේ කෙලවර. உங்களுடைய வாழ்க்கையின் முடிவாய் இருக்க போகிறது. සුද්ධාත්මයන් වහන්සේ තමන්ට නිශ්චලව කියනවා නම් பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அமைதியாக உங்களுக்கு சொல்லுவார் என்றால், මාගේ පුත්‍රයා என்னுடைய மகனே, මාගේ දියණිය என்னுடைய மகளே, වංචා කරගන්න එපා. நீங்கள் உங்களை வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். මම ජීවමානයි. நான் ஜீவிக்கின்றேன். මම මලුන්ගෙන් නැගිට්ටා. நான் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தவர். මම කැමති නුඹේ ජීවිතයට ඇතුළත් වෙන්න. நான் உன் வாழ்க்கைக்குள்ளே வர விரும்புகிறேன். මම කැමති නුඹ මාගේ දාසය නැත්නම් දාසී කරන්න. நான் உன்னை என்னுடைய ஊழியக்காரனாய் ஊழியக்காரியனாய் மாற்ற விரும்புகிறேன். ඔබ ඒ දෙයට කැප වෙන්න நீங்கள் කැමතිද? அதற்கு உங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறீர்கள் என்றால், ඒ කැප වෙන්න කැමති අය නැගිට සිටින මම යාඥා කරනවා. அப்படிப்பட்டவர்கள் நான் என் வாழ்க்கை முழுமையாக அர்ப்பணிக்க என்று சொல்வர்கள் எழுந்து நில்லுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். වටපිට බලන්න එපා. நீங்கள் அங்கும் இங்கும் சுற்றி பார்க்க வேண்டாம். මේක මගේ පුද්ගලික අවශ්‍යතාවය. இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு தேவை. මට ඕන. இது எனக்கு தேவை. මට ඕන. எனக்கு இது என்னுடைய வாழ்க்கையின் தேவை. දෙවියන් වහන්සේ தேவன் මාව පාවිච්චි කරන්න என்னை ඕන. எடுத்து பயன்படுத்த வேண்டும். මාගේ සේවය என்னுடைய ஊழியத்தை උන්වහන්සේ සඵල කරන්න ඕන. கர்த்தர் வெற்றி சிறந்த ஊழியமாய் மாற்ற வேண்டும். උන්වහන්සේට කරන්න බැරි දෙයක් නෑ. அந்த தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. එකයි බැරි. ஒரு காரியம் தான் முடியாது. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், දොර ළඟ සිට මම තට්ටු நான் කරනවා. இதோ வாசப்படி என்று தட்டுகிறேன். මාගේ හඬ අසලා ஒருவன் என் சத்தத்தை கேட்டு යම් කෙනෙක් දොර ඇරියොත් ஒருவன் தன் கதவை திறப்பான் என்றால், මම ඔහු තුලට නැත්නම් ඈ තුලට நான் එනවා. அவனுக்குள்ளே இல்ல அவனுக்குள்ளே வருவேன். මේ අදවසේ ලැජ්ජා වෙන දවසක් இந்த නෙමෙයි. நாள் வந்து நாங்கள் வெட்கப்படக்கூடிய நாள் அல்ல. මේ දවස මගේ මතු කාලේ තීරණයක් මම ගන්න. இந்த நாள் என் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற நாளாய் இருக்கிறது. මේ දවසේ මම අවංකව කැප වෙන්න යනවා. இந்த நாளிலே நான் உண்மையாகவே தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்க போகின்றேன். මම ආපසු බලන්න යන්නේ நான் නැහැ. இன்றைக்கு மறுபடியும் திரும்பி பார்க்க போவதற்காக එන්න තව ළඟට. இன்னும் அருகிலே வாருங்கள். තමන් දිහා දෙවියන් වහන්සේ දිහා බලන්න. இப்பொழுது நீங்கள் உங்களை குறித்தும் ஆண்டவரை குறித்து நோக்கி பாருங்கள். මම කොපමණ ප්‍රේම කරනවාද? பாருங்கள், ஆண்டவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார். ඔබ මාව මෙතනට ගෙනාවේ ඒ නිසා නේද? பாருங்கள், என்னை நேசித்தபடியால் தான் இந்த இடத்துல நீங்க என்னை வரவழைச்சீங்க. ස්වාමිනේ ஆண்டவரே, මම ආවා. நான் வந்திருக்கிறேன். අද ඔබ කියනවා ඔබ සම්ම වෙන්න යනවා நீங்க කියලා. சொல்றீங்க இன்னைக்கு நீங்க என்னை சந்திக்க போறீங்களாக. නේ ස්වාමිනේ ஆண்டவரே, මට තේරුම් ගන්න බෑ. ஆண்டு எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. නමුත් මම ඇහැගේ දේශකයා. ஆனாலும் நான் இந்த கேட்ட பிரசங்கியா, ඔබට අධ්‍යාපනයක් නැහැ. அவருக்கு கல்வி இல்லை ஆண்டவர். ඔබ බයිබල් ඉස්කෝලේ ගත්තේ නැහැ. அவரை வேதாம கல்லூரியிலே புறக்கணித்தார்கள் ஆண்டவர். ඔබට මුදල් නැහැ. ஆண்டவரிடத்திலே பணம் இல்லை ஆண்டவர். ඔබේ ෂර්ට් දෙකයි. ஆண்டவருக்கு 2 ஷர்ட் தான் இருந்தது, කනිසම් තුනයි. 3 கலிசம் தான் இருந்தது. ඔබට සත පහක් තිබුණේ බස් එකේ යන්න. ஆண்டவரே, பஸ்ஸிலே போகக்கூடிய அவருக்கு பணம் இருக்கவில்லை ஆண்டவர். ඉංග්‍රීසි භාෂාව තේරෙන්නේ ஆங்கில மொழி அவருக்கு இல்ல, தெரியாமல் இருந்தது ஆண்டவர். ඔබ ප්‍රේම කළා. ஆனாலும் ஆண்டவர் நீர் அவரை நேசித்தீரே. ඒ මට ඕනේ. ஆண்டவரே, அந்த அன்பு எனக்கு தேவை. ඒක සාමාන්‍ය තත්ත්වයක් නෙමෙයි. ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில சாதாரண நிலை அல்ல. මට ඕනේ දෙවියන් වහන්සේගේ උත්තම දරුවෙක් සහ ආදේශයක්. ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு மேன்மையான ஒரு ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாக மாற வேண்டும். ඔබේ සිත විමසන්න. இப்பொழுது உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. ඇස් පියාගන්න. கண்களை மூடிக்கொள்ளுங்க. වාසය තමන් ළඟ හිටගෙන ඉන්නවා. அங்க ஆண்டவர் இப்பொழுது உங்கள் அருகாமையில் இருக்கிறார். වාසය නම ඔබට ප්‍රේම කරනවා. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன். ඔබේ අම්මා තාත්තාත් ඇරියා. உன்னுடைய தாய் தகப்பனுடைய கைவிட்டாலும் මව් කුසේ ඉඳදී මම ඔබට ප්‍රේම කරනවා. தாயின் கருவிலே நீ தோன்ற முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டு මගේ நேசித்தேன். පුත්‍රයා උදෙසා එව්වා. நான் உனக்காக என் குமாரனை அனுப்பினேன். මගේ පුත්‍රයාගේ ජීවය පූජා කරා. என்னுடைய குமாரனுடைய ஜீவனை உனக்காக ஒப்பு கொடுத்தேன். මේට වැඩිය මහත්යක් මට කරන්න පුළුවන්ද? இதை பார்க்கலாம் உனக்காக நான் யாதொரு காரியத்தை செய்யக்கூடுமோ? මම ඔබට කියන්නේ ඒක පිළිගන්නේ. ஆதலால் நான் சொல்லுகிறேன், நீங்க அதை ஏற்றுக்கொள்ளு. ඔබේ සිත විවෘත කරපාන. இருதயத்தை திறந்தாருல ඒක ස්වාමිනේ சொல்லுங்க, ஆண்டவரே, මගේ සිතේ ඉඩ තියෙනවා. என்னுடைய இருதயத்தில் இடம் இருக்கிறது. මා තුළ දැන් වඩින්න. நீங்க இப்ப எனக்குள்ளே வாருங்க. මගේ බාධාවල්, ஆண்டவருடைய வாக்கின் தடைகள், මගේ පාපය, என்னுடைய பாவங்கள், මගේ ආසාවල්, என்னுடைய வாஞ்சைகள், මගේ සිතිවිලි, என்னுடைய சிந்தைகள், මගේ කල්පනාවල්, என்னுடைய யோசனைகள், මගේ යෝජනාවල්, என்னுடைய தீர்மானங்கள், මේ සියල්ල இவைகள் அனைத்தையும் මම ඔබගේ පාදවල කියා நான் සිටිනවා. உங்களுடைய பாதப்படியிலே வைத்து விடுகிறேன். ඒවා ඔබගේ ලෙයින් සෝදේ அவைகள் எல்லாம் உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே. ඒවා ඔක්කොම ඔබගේ
ඔවුන්ගේ අමතක මූදේ දමන්න. ஆண்டவர் அவைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரே சமுத்திரத்திலே போட்டு விடுங்க. ඕනෑකමින් කටහැරලා කියන්න. அப்ப எல்லாருடைய வாய்களை திறந்து சொல்லுங்க. කඳුලෙන් කියන්න. கண்ணீரோடு கூட ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. උන්වහන්සේ තමන් දිහා බලාගෙන ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். තමන්මයි සොයාගෙන ආවේ. ஆண்டவர் உன்னை தான் தேடுகிறார். තමන්ට මහත් දේ කරන්න යනවා. உனக்கு தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். සදාකාල ජීවනයේ දැන් දෙන්නේ. நித்திய வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகிறார். ඒ ආත්මය කියන නුඹ මාගේ දරුවා. ஆண்டவர் சொன்னார் நீ என்னுடைய குமாரன். මම නුඹ කෙරේ බොහොම ප්‍රීති වෙනවා. நான் உனக்குள்ளே உன்னை குறித்து பிரியமாயிருக்கிறேன். බය වෙන්න එපා. பயப்படாதே. ඉතින් විශ්වාස කරන්න. உன்னிடத்தில் விசுவாசம் செய். අන්න අරින්න. வாயை திறங்க. උන්වහන්සේට කියන්න. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. මොර ගසන්න. ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. අත්තරලේ යන්න එපා. ஆண்டவர் என்னை விட்டு விடாதீங்க. ආවේ ඔබගේ දරුවා හැටියට. ஆண்டவர் உமது பிள்ளையை நான் வந்திருக்கிறேன். ඔබගේ දාසි දාස වෙන්න. ஆண்டவர் உமது ஊழியக்காரனை மாற்றுங்க. මගේ හඬ අසන්න. ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. මාගේ පාපට සමාව වෙන්න. என்னுடைய பாவங்களை மன்னித்தருளுங்க. මාව පවිත්‍ර කරන්න. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. මාව තුලට එන්න. ஆண்டவர் எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. අද පිළිගන්නවා. இன்றைக்கு நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். මුළු සිතින් முழு இதயத்தோடு ඔබගේ ගැලවුම්කාරයා. நீர் என்னுடைய ரட்சகர். ඔබගේ ස්වාමියා. நீர் என்னுடைய கர்த்தர். ඔබගේ රජතුමා. நீர் என்னுடைய ராஜா. ජීවත් වෙනවා නම් நீர் எனக்குள்ளே நான் வாழ்ந்தால் ඔබ උදෙසායි உமக்காக வாழ்வேன். යාඥා කරන්න. ජெபம் செய்யுங்க. යාඥා කරන්න. ஜெபம் செய்யுங்க. කතා කරන්න. ஆண்டவரோட பேசுங்க. උන්වහන්සේත් එක්ක කටයුතු වලට එන්න. ஆண்டவரோடு கூட உறவாடுங்க. අලුත් කිවිසුමකට ඇතුළත් වෙන්න. ஆண்டவரோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ள வாங்க. පාර වෙන්න. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ඔය කර දෙන ඔක්කොම පාප. நீங்க செய்து கொப்பிடுற எல்லாம் ඒ பாவங்கள். සෑම පාප. எல்லாமே பாவங்கள். එයින් සේදනවා. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு පවිත්‍ර වූ සිතක්. சுத்திகரிக்கப்பட்ட இதயம். නව ජීවනයක් புதிய ஒரு வாழ்வை ඔබට ලැබෙනවා. ஆண்டவர் இப்பொழுது தருகிறார். අද இன்றைக்கு නියමිත ஒரு ஆண்டவர் සදාකාලික நிச்சயமான දේව දරුවෙක් වෙනවා. தேவ பிள்ளையாய் மாறுகிறீர்கள். එවිට அப்பொழுது ඔබ දෙවියන් වහන්සේට සේවය කරනවා. நீங்கள் கர்த்தருக்கு பணி செய்வீர்கள். තමන්ට තියෙනවා නම් உங்களுக்கு இருக்கும் ඒ என்றால் සාතිකේ அந்த உறுதி අත්ෝස්වර ප්‍රශංසා கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. කියන්න බෝ ස්තුතියි. சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி. අනේ මේ හාස්කම නිසා ස්තුතියි. ஆண்டவரே மகிமையான அற்புதத்துக்காக உமக்கு මාව நன்றி. තෝරාගත්ත නිසා ස්තුතියි. என்னை தெரிந்து கொண்டதனால உமக்கு ஸ்தோத்திரம். මාව ඔබගේ දරුවෙක් කරගත්ත නිසා என்னை ස්තුතියි. வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றினவர்கள் මාව ஸ்தோத்திரம். ආලේප කරන්න. என்னை அபிஷேகிக்க ஆண்டவரே. ඔබගේ දාස දාසියෙක් ஓ වෙන්න. உமது ஊழியக்காரனா ஊழியக்காரியாய் මට ඕන ඔබගේ ආත්මේ. ஆண்டவர் உமது ஆவி எனக்கு தேவையான මට ඕන ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවිතය. ஆண்டவர் கிறிஸ்துவின் வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. නිසා ජීවත් වෙන්න ඕන. உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. ප්‍රශංසා කරන්න. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க. හාස්කම දැන් පටන් ගත්තා. அந்த அற்புதம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கு. තමා තුල පටන් ගත්තා. உங்களுக்குள்ள அந்த அற்புதம் තමා ஆரம்பித்திருக்கு. අද දේව දරුවෙක්. நீங்க இன்னைக்கு ஒரு தேவ අද பிள்ளை. දේව දාසෙක්. தேவ ஊழியக்காரர். අද දේව தேவ දාසියෙක්. ஊழியக்காரியாய் සාක්ෂිකාරයෙක්. நீங்க சாட்சிக்காரர். ප්‍රශංසා කරන්න. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க. ගැන ස්තුති වේවා. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். වේවා. உமக்கு ஸ்தோத்திரம். හalleluya. ஹalleluya. මහිමය වේවා. மகிமை உண்டாவதாக. ගෞරවය உமக்கு වේවා. கனம் உண்டாவதாக. අපේ ප්‍රශංසා உமக்கு වේවා. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ස්වාමිනී ஆண்டவரே අද පටන් இன்றிலிருந்து මම ආපසු යන්නේ නැහැ. நான் மறுபடியும் திரும்ப மாட்டேன். අන්තිමේ දක්වා கடைசி பரியந்தம் තනියම හරි தனிமையாக මම මේ මාර්ගය යනවා. நான் இந்த வழியிலே මම செல்வேன். ඔබගේ කැමැත්ත කරනවා. நான் உமது சித்தத்தை செய்வேன். මම උදෙසා ජීවත් වෙනවා. உமக்காக நான் வாழ்வேன். මම අන්‍යයන්ට කියන්න යනවා. நான் அந்நியர்களுக்கு சொல்ல போகிறேன். යේසුස් වහන්සේ ජීවමානයි. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். උන්වහන්සේ හාස්කමේ දෙවිදෝ. அவர் அற்புதத்தின் தெய்வம். උන්වහන්සේ කරන්න යනවා. அவர் அதை செய்ய போகிறார். ඔක්කොම යාඥාවක් කරනවා. எல்லாரும் ஜெபம் செய்யுங்க. තම පුද්ගලික කරන යාඥාව. நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக இப்பொழுது ஜெபம் செய்யுங்க. තමගේ ප්‍රේමය පෙන්වන්න. ஆண்டவருக்கு உடைய அன்பை காண்பீங்க. තමගේ කැපවීම පෙන්වන්න. உடைய அர்ப்பணத்தை ஆண்டவருக்கு காண்பீங்க. තමගේ බාරවීම පෙන්වන්න. கடவுளுக்கு கொடுத்த ஒப்பு கொடுத்தலை காண்பீங்க. උන්වහන්සේ හරි කැමති. ஆண்டவரை விரும்புகிறார். තමන්ගේ හඬ අසන්න. உங்களுடைய சத்தத்தை கேட்க මගේ விரும்புகிறார். දරුවා. என் பிள்ளை, මාගේ දියණිය. என் மகள், මම හිටියා මේ අවස්ථාවට. நான் இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து මම ඔබට ප්‍රේම කරනවා. நான் உன்னை நேசிக்கிறேன். ඔබට ප්‍රේම කරනවාද? நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களா? මම ඔබ උදෙසා මගේ ජීවිතේ දුන්නා. உனக்காக என் வாழ்க்கையை கொடுத்தேன். නුඹේ ජීවිතේ මම උදෙසා දෙනවාද? உன்னுடைய வாழ்க்கை எனக்கு தருவாயா? ඔබ මාත් එක්ක යනවද நீ යන්නේ? என்னோட கூட வருவாயா? මම නුඹත් එක්ක ගමන් කරන්න. நான் விரும்புகிறேன் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை යාඥා செய்வதற்கு. කරන්න. ஜெபம் செய்யுங்க. යාඥා කරන්න. ஜெபம் செய்யுங்க. තාත්තා බලාගෙන ඉන්නවා. தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறார். තාත්තා අහගෙන ඉන්නවා. தகப்பன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். තාත්තා කැමති ඔබගේ හඬ අසන්න. தகப்பன் விருப்பமா இருக்கிறவர்களுடைய சத்தத்தை